படத்திற்கு உயிரோடை தமிழ் ஆயிரத்தி தமிழ் உயிரோடை தமிழ் அரசியல் கலை நிகழ்ச்சி நேரடி நிகழ்ச்சியில் இருக்கிறீர்கள். நேரடி நிகழ்ச்சியில் நாங்கள் முள்ளிவாய்க்கால் 17வது ஆண்டு பரிகார நீதி தொடர்பாக உரையாடி இருக்கின்றோம். 2009ஆம் ஆண்டு இலங்கை தீவில் போரில் இறுதிக்கட்டத்தில் முள்ளிவாய்க்கால் கொடூர இனக்கருவரப்பு நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். 18ஆம் தேதி முள்ளிவாய்க்காலின் நினைவு நாளாக எங்களுடைய மக்கள் கடந்த 17 ஆண்டுகளாக அதை நினைவு கொண்டு வருகின்றார்கள். இந்த வாரமும் அதே போல் எங்களுடைய மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முறையான நீதி வழங்க வேண்டும், அவர்களுக்கு இழப்புகளும் பரிகாரமும் தேவை என்ற விதத்தில் பதிவு. இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இன்று பேசுவதற்கு இன்றைய தலைப்பு முள்ளிவாய்க்கால் 7வது ஆண்டு பரிகார நீதி என்ற தலைப்பில் நாங்கள் பேச இருக்கின்றோம். பரிகார நீதி என்பது வெறும் தண்டனை வழங்குவது மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு உரிமைகளை இழப்பீடு வழங்குதல், அவர்களின் வாழ்வாதாரத்தை மறு கட்டமைப்பு செய்வதற்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இந்த விடயங்களை நாங்கள் கலந்துரையாடுவதற்கு எங்களோடு இங்கே பொறியியல் ஆய்வாளர், அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். இதுவரையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பிக்கிறோம். வணக்கம் நேரு அவர்களே. வணக்கம் ஞானி. வணக்கம் அரசு அவர்களே. உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். முள்ளிவாய்க்கால் பேரழிவில் 17வது ஆண்டில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு பரிகார நீதி என்பது எத்தகைய வடிவங்களில் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், கருதுகிறீர்கள்? முதலில் நேரு அவர்கள் கூறுங்கள். ஆமாம், 17வது ஆண்டு 2009 ஆண்டுக்கு பின்னர் இந்த நாட்களில் ஒரு முதன்மையான விடயம் இருக்கிறது. இந்த 18ஆம் நாள் என்பது ஒன்று, எங்களுடைய மக்களை, நாங்கள் இழந்துவிட்ட மக்களை இதில் ஒன்று சொல்லலாம். இது முள்ளிவாய்க்கால் மட்டுமல்ல, இன்றைய 18ஆம் நாள் என்பது நாங்கள் இதுவரை காலமும் எங்களுடைய மண்ணில் படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கான ஒரு நினைவு நாள் தான். இது மக்களுக்கான நினைவு நாள். எவ்வாறு மாவீரர்களுக்கு என்ற ஒரு நினைவு நாள் இருக்கிறதோ அது போன்று இது மக்களுக்கானது. ஆகவே இந்த மக்களுக்கானது என்பது முள்ளிவாய்க்கால் ஒரு குறியீடாக, ஒரு பெருமளவில் நாங்கள் இழந்த மக்களுடைய எண்ணிக்கை இருந்தாலும் இந்த வரலாற்றில் நாங்கள் இதுவரை ஒரு ஆக்கிரமிப்பு படைகளினுடைய அடாவடிகளுக்கு படுகொலை செய்யப்பட்ட எங்களை மக்களை முழுமையாக நினைவு கொள்வது என்ன. சில பேர் இதை முள்ளிவாய்க்கால் இறந்த மக்கள் என்று சுருக்கி விடுகிறார்கள். அவை இது முழுமையான மக்கள் நினைவு. அவை இங்கே ஒரு நினைவு வருகிறேன்னு சொன்னால், ஒரு கேள்வி வருகிறேன்னு சொன்னால், இந்த நாட்களில் நாங்கள் ஒன்று கூடுகின்ற பொழுது எவ்வாறு ஏனையவர்களுக்கு பொறுப்பு எங்கள் விடயத்தில் இருக்கிறதோ அது போன்று எங்களுக்கும் ஒரு பொறுப்பு கூறல் இருக்கிறது நாங்கள் இழந்துவிட்ட மக்களுக்கு. அது எவ்வாறுன்னு சொன்னால், அவருடைய இழப்புக்காக நீதியை எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்கின்ற பொறுப்பு இருக்கிறது. ஆகவே இந்த நாளில் நாங்கள் ஒன்று கூடுகின்ற பொழுது மக்கள் தங்களுடைய உணர்வின் வெளிப்பாடாக கூடுகின்ற சமகாலத்தில் இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவர்கள், அது அரசியல்வாதிகளாக இருக்கலாம், சிவில் சமூகமாக இருக்கலாம், கல்வி சமூகமாக இருக்கலாம், செயற்பாட்டாளராக இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கிறதுன்னு சொன்னால், இந்த பரிகார நீதியில் நாங்கள் எங்கு இருக்கிறோம், இந்த கடந்த ஒரு ஆண்டில் நாங்கள் எதை செய்திருக்கிறோம் என்று அந்த உறவுகளுக்கு பொறுப்பு கூட வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. அப்பொழுதுதான் ஒரு கேள்வி வரும், நாங்கள் இந்த ஒரு ஆண்டில் என்ன செய்திருக்கிறோம் என்கின்ற கேள்வி வரும். இல்லை என்று சொன்னால் இது வெறுமையாக ஒன்று கூடுகின்ற நிகழ்வுகளாக கடந்து செல்வதாகவே எங்கள் இனத்தில் மாறிவிடும். ஆகவே அந்த பொறுப்பு கூறுகின்ற நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் எங்களுடைய உறவுகளுக்கு, உங்கள் இந்த பரிகார நீதியில் நாங்கள் எங்கு இருக்கிறோம், இந்த கடந்த ஒரு ஆண்டுகளில் என்ன செய்திருக்கிறோம். அதே நேரம் இன்னொன்று உறுதி எடுத்துக்கொள்கிறோம், இந்த நாட்களில் அடுத்து வரக்கூடிய ஒரு ஆண்டில் இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு என்ன செய்ய போகிறோம். அவ்வாறு சிந்திப்போமாக இருந்தால், நான் சொன்ன இதில் முக்கிய பங்காளிகளாக இருக்கக்கூடிய எங்கள் இனத்தில் இருப்பவர்களுக்கு அந்த கேள்வி எழுகிறது, நாங்கள் மீளாய்வு செய்த ஒரு ஆண்டில் என்ன செய்திருக்கிறோம் என்று. இல்லை என்று சொன்னால் இது வறுமையாக கடந்து செல்கின்றதாக இருக்கும். பரிகார நீதி இருக்கின்ற இடத்திலே இருக்கும். சரி, பரிகார நீதியாக நாங்கள் எடுக்கின்ற முன்னெடுப்புகள் என்று வைத்துக் கொண்டால், ஜெனீவாவில் இருக்கக்கூடிய ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தை மையப்படுத்தி முன்னெடுப்புகள் எங்களிடம் இருந்திருக்கிறது கடந்த காலத்தில். சரி, அதை இன்னும் பேசுவோம். ஆனால் இந்த மனித உரிமைகள் அவையம் என்ன செய்யும் என்பதற்கு, இந்த மனித உரிமைகள் அவையத்தில் இதுவரை ஆணையராக இருந்த மூவர் தாங்கள் இறுதியாக விடைபெற்று செல்லுகின்ற பொழுது, தங்களுடைய 4 ஆண்டுகளில் முயற்சிகளை எல்லாம் செய்துவிட்டு போகின்ற பொழுது சில விடயத்தை வலியுறுத்தி விட்டு போயிருக்கிறார்கள். அது 2014ஆம் ஆண்டு நவநீதம் பிள்ளை செய்தார், 2017ஆம் ஆண்டு ஹுசைன் செய்தார், பின்னர் பிஸ்லே செய்தார் 22. அவர்கள் எல்லாரும் சொன்னது,
இந்த அவையை கடந்த பரிகார நீதியை தேடுங்கள், அதற்கான முறைமைகளை பிஸ்லே அதை கோடிட்டும் காட்டினார். அந்த இங்க இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அவர்கள் சார்ந்த பொறுப்புகள் இருக்கிறது, அவர்களே இதை நகர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை கோடிட்டும் சொன்னார். அவை அவ்வாறு இருந்தால் 3 ஆணையாளர்கள் 3 காலப்பகுதிகளில் கிட்டத்தட்ட இதை சேர்த்து பார்த்தால் ஒரு 14 ஆண்டுகள் போயிருக்க வேண்டாம். 10 தொடக்கம் 14 வரையும் நவநீதம் பிள்ளை இருந்தவர், பின்னர் ஹுசைன் வந்தார், பிஸ்லேட், அது 22 வந்தாலே 12 ஆண்டுகள் ஆகிவிடும். இந்த 12 ஆண்டுகள் அவர்களுடைய தாங்கள் ஆணையர்களாக இருந்ததனுடைய முயற்சிகளுடைய பெறுபாறாக ஒரு விடயத்தை மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த மனித உரிமைகள் அவையத்தில் இலங்கை ஒரு பேசுபொருளாக வைத்திருக்க வேண்டும், அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் அதன் ஊடாகத்தான் தமிழர்களுக்கான பரிகார நீதி கிடைக்குமானால் கிடைக்காது என்பதை மூவர் சொல்லியிருக்கிறார்கள். அவை இதை கடந்த பொறிமுறைகளையும் சொல்லியிருக்கிறார்கள். அவை அவ்வாறாக இருந்தால் அந்த கடந்த பொறிமுறைகளை எங்கள் நாடுகள் சார்ந்து நாங்கள் எங்க இருக்கிறோம், எங்கு நகர்ந்திருக்கிறோம் என்ற கேள்வி அந்தந்த நாடுகளுக்கு எழுகிறது. இரண்டாவது விடயம் இருக்கிறது, ஐசிசி ஐசிஜே என்று பேசுகிறோம். ஐசிசி ஐசிஜே என்ற பொறிமுறைகள் என்ன, அந்த பொறிமுறைகளை எவ்வாறு நகர்த்த முடியும், அதை நகர்த்தலாமான்னா நிச்சயம் அந்த முயற்சியில் இருக்க வேண்டும். அந்த முயற்சி முழுமையான பரிகார நீதிக்கு செல்வதற்கு நிறைய சவால்கள் இருக்கிறது என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். ஆனால் அந்த முயற்சியை ஒரு நாள் கைவிடக்கூடாது. ஆனால் அது மட்டும் சரி, இது இல்லை என்று சொன்னால் அதென்று நாங்கள் மாறக்கூடாது. அதற்கான முயற்சியை செய்வர்கள் ஒரு குழுவாக அதை தொடர்ந்து முயற்சி செய்யலாம். அதுக்கான சவால்கள் என்ன என்பதை அடையாளம் கண்டு நகர வேண்டும். அவ்வாறான ஒரு குழு என்ற ரீதியில் இருக்கிறோமா என்கின்ற கேள்வி. அதற்கான முயற்சிகளுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் என்றால் அது என்ன என்பதில் நிறைய கேள்விகள். எங்களுடைய இன்னொன்று இருக்கிறது சர்வஜன வாக்கெடுப்பு என்று பேசிக்கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இருந்தால் இந்த சர்வஜன வாக்கெடுப்பு என்னிடம் ஒரு 2014 வந்து பேசினார். இப்பொழுது நாங்கள் 26 இருக்கோம், 12 வருஷம் ஆச்சு. அவர் வந்து கேட்ட கேள்வி ஒன்றுதான், சரி அவ்வாறு செய்வதாக இருந்தால் அதுக்கு என்ன இதை வைத்துக்கொண்டு இதை தொடங்க இதை பேசுகிறீர்கள், அதுக்கு அது தெரியாத, ஆனால் நீங்களாம் அதுக்கு வடிவம் கொடுத்தோம்னார். ஆனால் 15 அறிவிச்சுட்டார் மீறியும். 5 வருடத்தில் 2020 19 அதை பற்றி பேசுவதும் இல்லை. அப்ப இது எங்களுடைய மக்களுக்கு நான் ஏமாற்று வித்தியாண்டு வருகிறது. ஏன்னு சொன்னால் நாங்கள் சர்வசன வாக்கெடுப்பு என்று போகிறோம் என்று சொன்னால் ஐநா என்று பேசப்படுவது, ஐநா இதுவரை 3 சர்வசன வாக்கெடுப்புகளுக்கு தான் நடந்திருக்கிறது. ஒன்றைத்தான் அது வெளியிட்டது, ஒன்றை நடத்திவிட்டு தானாக விட்ரோ பண்ணிவிட்டது. ரஷ்யா கைப்பற்றிய கிரைமியாவில் போய் செய்தது. ஆனால் ரஷ்யா அதில் விளையாடி விட்டேன்னு தெரிஞ்சவுடன் இதை அறிவிக்காமலே வந்தது. சூடானுக்கு போனார்கள், நடத்தவில்லை. ஏனென்றால் அதுக்குள்ள அவர்களே கலவரம் வந்து விட்டுவிட்டார்கள். ஆக ஒன்று ஈஸ்ட் திமோரில் மாத்திரம் செய்தார்கள். அவ்வாறு என்றால் அதுக்கு அந்த நாடுகள் ஒத்துழைக்கவில்லை என்றால் 2 இடங்களில் நடைபெறவில்லை. அவை நாங்கள் எவ்வாறு இதை கையாளலாம் என்றால் அதுக்கு ஒரு பொறிமுறை இருக்க வேண்டும், இல்லாமல் பேசுவோமா என்பதுதான் கேள்வி. இதை கடந்த இதுகள் இருக்கிறது. இப்பொழுது இந்த முறை எனக்கு மகிழ்ச்சி தந்த விடயம் என்று சொன்னால், கனடாவில் கனடிய அரசு ஜெனோசைட் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்று நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆனால் உண்மையில் அது நடைபெறவில்லை. எவ்வாறு என்று சொன்னால், கனடாவின் பாராளுமன்றத்தில் ஒரு பிரேரணை நிறைவேற்றப்பட்டது. இந்த தமிழ் ரிமெம்பரன்ஸ் டே ஒரு அங்கீகரிப்பு போல, அது மறைமுகமாக நேரடியாக ஜெனோசைட் அது எங்கே வெளிப்படும் சொன்னால் ஆட்சியில் இருப்பவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு இருப்பதாக இருந்தால் இதுக்கு முன் என்ன சொன்னால், பிரதமர் தன்னுடைய அந்த செய்தியில், அது மே 18ஆம் தேதியில் ஜெனோசைட் என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டார். அது அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனுடைய ஒரு வெளிப்பாடு. அதுக்கு ஒரு பொறிமுறை கையாளப்பட்டது, எதிர்கட்சி தலைவரும் ஏற்றுக்கொள்ள வைத்தோம். அப்ப எதிர்கட்சி தலைவர் உடைய செய்திகள் ஒரு 3 இடங்களில் 2வது ஜெனோசைட்டை கொண்டு வருகின்ற பொறிமுறை வழக்கப்பட்டதன் பின்னர் ஒரு அழுத்தம் போய் கொண்டிருந்தது. ஆனால் அது கடந்த ஆண்டு வரையும் அது அந்த ரிமெம்பரன்ஸ் டேக்கான செய்தி என்றுக்குமே ஒழிய, ஆனால் ஜெனோசைட் என்பதை போட மாட்டார்கள். இந்த முறை முதல் தடவையாக கனடா ரெக்கக்னைஸ்ட் the atrocities against the Tamils as a genocide என்று பிரதமர் தன்னுடைய செய்தியில் குறிப்பிட்டார். இதுதான் முதல் தடவையாக நடைபெற்றிருக்கிறது. ஆகவே இப்பொழுது அதாவது அரசே அதை ஏற்றுக்கொண்டுகின்ற வார்த்தை இந்த முறைதான் வெளிப்பட்டிருக்கிறது. இது ஒரு சொன்னார் இல்லையா, மற்ற நாடுகளுக்கு. ஆனா இதை பலவர் கண்ணிலே எடுக்காதபடியே அது செய்தியும் ஆகவில்லை, அது அப்படியே கடந்து போய்விட்டது. ஆகவே அதனால தான் சொல்லுவேன் சொன்னால், இது கனடா இப்ப இனிமேல் எந்த ஆட்சி வந்தாலும் கனடா ஏற்கனவே அதை அங்கீகரித்திருக்கிறது, அரசு அங்கீகரித்திருக்கிறது என்பதை வைத்துக்கொண்டு அதை தொடர்ந்து பேண முடியும். அப்ப இது இன்னொரு விதத்தில் ஒரு முன்னேற்றம் சொன்னால், நாங்கள் இப்ப ஆர்மீனியாவை ஆர்மீனியா 1915 நடைபெற்ற இனப்படுகொலை, ஆர்மீனியர்கள் துருக்கியர்கள், அவர்கள் அப்பொழுது ஐநாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது.
அப்ப அவர்கள் தங்களுடைய இனப்படுகொலையை நிறுவுவதற்கு இப்பொழுது 111 ஆண்டுகளுக்கு பின்னரும் முனைந்து இப்பதான் 30 நாடுகளை ஏற்றுக்கொள்ள வைத்திருக்கிறார். அவை இப்பொழுது நாங்கள் ஒரு ஜெனசைட் என்ற ஒரு தேடுதலை வைப்போம் கூகுளையோ இந்த பிளாட்ஃபார்ம்ல. அந்த ஜெனசைட் இடங்களை பார்த்தால் நாங்கள் அதுல வருகையில மாட்டோம், ஒன்றுகளையும் இல்லை. அப்ப எங்களுடைய மக்களுக்கான இனப்படுகொலையை நாங்கள் மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது பொதுப்பரப்பில் ஏற்றுக்கொள்ள, அதுக்கு ஐநா ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு வரையும் ஐநா ஆர்மீனியன் ஜெனசைடை ஏற்றுக்கொள்ள இல்லை. ஏன்னா ஐநாவுக்கு முதல் நடந்த விஷயம் அது. ஆனால் இப்பொழுது பைடன் முதல் ஆண்டில் வந்த பொழுது 2014 ஆண்டுகளுக்கு முன்னர் 2021 நினைக்கிறேன், அப்பொழுதுதான் அவர் வந்தவுடன் முதல் தடவையாக ஒரு அமெரிக்க ஜனாதிபதி ஆர்மீனியன் ஜெனசைட்டை ஏற்றுக்கொண்டு அறிக்கை விட்டார். அதுக்கு பைடனுக்கு அருகில போய் 10 ஆர்மீனியர்கள் 2 பேர் அவருக்கு நம்பிக்கையானவர்களாக இருந்து அதை செய்ய வைத்தார்கள். அதனால் அவர்கள் பாருங்கள் 106ஆம் ஆண்டில் தான் ஜெனசைட்டியை ஏற்றுக்கொள்ள வைக்கிறார்கள், தங்களுடைய ஜெனசைட்டி ஒரு அமெரிக்க. ஆகவே இதுக்கு ஆண்டுகள் என்பது முக்கியம் இல்லை. தமிழம் குறைந்தபட்சம் நாங்களும் இனப்படுகொலைக்கு உள்ளானவர்கள் என்பதை சர்வதேசத்தில் எங்கும் ஏற்றுக்கொள்ளாத சூழலை வைத்திருப்பதே ஆபத்து. ஆகவே இதுக்கு நிறைய பொறிமுறைகள் இருக்கிறது. இவை ஆயப்பட வேண்டும், இந்த முயற்சிகள் தொடரப்பட வேண்டும், இதுகளுக்கு எல்லை இருக்கக்கூடாது. அதை அவ்வாறு இருந்தால் இந்த விடயம் இளையவர்களிடம் கைமாற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நான் அரசாங்கம் செல்வதற்கு முன்னதாக இப்ப நீங்கள் பொறிமுறை என்று சொன்னவுடன் ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது யார் இந்த பொறிமுறையை செய்வது, எப்படி செய்வது, எப்பொழுது செய்ய போகிறார்கள்? இப்ப இதுதான் கேள்வி. இப்ப இதுல என்ன சொன்னால், உதிரிகளாக 50 பேராக ஏதோ ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நான் செய்கிறேன், நீ செய்கிறேன் என்று போய்கொண்டிருக்கிற வழிய இது ஒரு இணைக்கப்பட்ட விடயமாக இதில் அனைவரும் தங்களுடைய, அதாவது வருஷத்துக்கு ஒரு கால் குறைந்தபட்சம் அல்லது ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு கால் அவரோட ஒரு பேசி என்ன நடைபெறுகிறது பிரித்து எடுத்துக்கொண்டார். ஐசிஜியை பார்க்கிற, ஐசிஜியை பார்க்கின்ற நாங்கள் எங்க இருக்கிறோம் என்பதை அவர்கள் சொல்லி ஒரு குழுவாக இணைக்கப்பட்டதாக இந்த பொறிமுறைகள் ஒவ்வொன்றும் சார்ந்து எவ்வாறான முன்னேற்றம் இருக்கிறது, இதில் ஆளுக்கால் என்ன ஒத்தாசைகளை வழங்கலாம், மேலதிக ஒத்தாசைகளை எங்கிருந்து பெற்றுக் கொள்கிறோம் என்கின்ற ஒரு இணைப்பு புள்ளியாக இது தொடரவில்லை என்று சொன்னால், குறிப்பாக இதில் இளையவர்கள் பெரும் பங்கை வகிக்கவில்லை என்று சொன்னால், நாங்கள் இப்ப நான் நாளைக்கு இருக்க மாட்டேன், என்னோட முடிஞ்சிடும், இப்ப நான் தான் இதுல இருக்க போறேன் வைத்துக் கொண்டால் அதை போல முட்டாள்தனம் இருக்காது, அதே போல ஏமாற்று வித்தையும் இருக்காது. ஏன்னு சொன்னா நான் இல்லைன்னு சொன்னா அது முடிந்து போகின்ற விடயமாக மாறும். அப்ப இளையவர்கள், இன்றைய இளையவர்கள் இதனுடைய பங்காளிகளாக எடுக்கப்படுகின்ற எல்லா முயற்சிகளையும் தெரிந்தவர்களாக அவர்கள் இருந்தாக வேண்டும். அவை இந்த இணைப்பில் இன்றைய இளையவர்களுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கவில்லை என்றால் அது இருக்கிறதான்தான் கேள்வி. எங்கே இளையவர்கள் இருக்கிறார்கள் இடம், ஆனால் இந்த பணியில் அவர்கள் முதன்மையானாக தெரிந்தவர்களாக, அவர்கள் தெரியவில்லை என்றால் தொடர மாட்டார்கள். அப்ப இந்த விடயத்துக்கு ஒன்றை நாங்கள் இன்று வரை உருவாக்காமல் இருக்கிறோம், அது இணைக்கப்படவில்லை என்று சொன்னால், எல்லார்டையும் கேள்வி என்று சொன்னால் இதை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்ல எல்லார்டையும் இருக்கிற கேள்வி என்று சொன்னால், அவ்வாறுண்டா நாங்கள் எங்க இருக்கிறோம் இந்த 17வது ஆண்டின் நிறைவில் இப்ப சிறு மீள் ஆய்வு என்று தான் வைக்கிறோம், யாரும் மீது குறையும் சொல்லவில்லை. நாங்கள் எங்க இருக்கிறோம் ஒரு இனமாக என்பதற்காக அவ்வாறு இருந்தால் அவ்வாறான பொறிமுறைகள் இருக்கிறது என்று சொன்னால் யாரும் சொல்லக்கூடிய தயாரிப்பில் இருக்கிறனா எனக்கு தெரிந்தோடவே இல்லை. நிச்சயமாக இல்லை. நன்றி நேரு அவர்களே. அரசவர்களே, நீங்கள் இந்த பரிகார நீதி என்பது எந்த வகையில் என்ன வடிவங்களில் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? பரிகார நீதி என்பது தனியாக நீதியை நிலைநாட்டுவது மட்டுமல்லாது, அது அந்த ரூட் கோஸ் என்று சொல்றது, அதற்குரிய அரசியல் தீர்வையும் அதனுடன் சேர்த்து, அதைத்தான் நேரு உண்ணபோது இனப்படுகொலை என்று சொன்னால், அந்த இனப்படுகொலை இடம்பெற்றது என்று சொன்னால் அந்த இரு இனங்களும் இனி இணைந்து வாழ முடியாது என்றதை அவர்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இந்த முறை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் போட்டிருக்கிறது, அதாவது உள்நாட்டு வழிமுறைகள் மூலம், அது இந்த 17வது ஆண்டு நினைவு நாள் தொடர்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. உள்நாட்டு வழிமுறைகள் மூலம் முழுமையான பாரபட்சமற்ற மற்றும் நம்பகமான விசாரணைகளை உறுதி செய்வதற்கான தொடர்ச்சியான உள்நாட்டு மற்றும் சர்வதேச உறுதிமொழிகள் இருந்த போதிலும் தற்போதைய நிர்வாகம் உட்பட அடுத்தடுத்த அரசாங்கங்கள் இந்த கடமைகளை நிறைவேற்றுவதில் தோல்வியடைந்திருக்கின்றன என்று கூறியிருக்கிறது. ஆழமாக வேரூன்றிய தண்டனையின்மை, நீதி, நல்லிணக்கம் மற்றும் நீடித்த அமைதிக்கான வாய்ப்புகளை குறைமதிப்புக்கு உட்படுத்துகின்றது. மேலும் சர்வதேச சட்டத்தின் கீழ் இலங்கையின் பொறுப்புகளை நிலைநிறுத்துவதற்கு புதுப்பிக்கப்பட்ட உறுதியான நடவடிக்கைகள் அவசர தேவை என்றது இதை உணர்த்துகிறது என்றும், மோதலால் பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் உள்ள சமூகத்தினருடனான கலந்துரையாடல்களில் நீண்டகால குறைகளுக்கு தீர்வு காண்பதும், கடந்த கால அத்துமீறல்களுக்கு பொறுப்பேற்பதும்,
அதை பொறுத்தே அரசாங்கத்துடனான அர்த்தமுள்ள ஈடுபாடு அமையும் என்று தமிழ் சமூகம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது என்று நீதிக்கான அவர்களின் தேடல்களுக்கு அம்னஸ்டி இன்டர்நேஷனல் தெற்காசியா உறுதுணையாக நிற்கும் என்றும் கூறியிருக்கிறார்கள். அவர்களும் அதைத்தான் கூறியிருக்கிறார்கள். கலந்துரையாடல்கள் மட்டுமல்ல, இந்த நீண்டகால பிரச்சனைகளுக்கான ஒரு தேடலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்ப என்னென்று சொன்னால், இதில் நாங்கள் அதாவது இந்த 17 ஆண்டுகளில் எவ்வளவு தூரம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப கனடா ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதாவது ஏற்றுக்கொண்ட உத்தியோகபூர்வமா என்று இல்லாட்டியும் ஒரு பிரதமரோ அல்லது அமைச்சரோ சொல்லும் போது அது ஒரு உத்தியோகபூர்வ கருத்தாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படும் என்றால் அவர்கள் கண்டபாட்டுக்கு தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க மாட்டார்கள். அதே போல ஆஸ்திரேலியாவில் பேசியவர்களும் அவ்வாறுதான் தெரிவித்தார்கள். இது உண்மையில் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பூகோள அரசியல் மாற்றங்கள் ஒரு வெளிப்பாடாகத்தான் இதனை பார்க்கலாம். ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கான செயல் வடிவத்தை எவ்வாறு கொடுக்க போகிறோம் என்ற அவர்கள் கனடிய பிரதமர் யாழ்ப்பாணத்திலிருந்து போராட போவதில்லை. ஆஸ்திரேலியா செனட்டர் யாழ்ப்பாணத்துல போராட போவதில்லை. நாங்கள்தான் போராடணும். எங்களை மக்களுக்கு ஒரு மாயை இருக்கின்றது. வெளிநாட்டுக்காரர் போராடி பெற்று தருவார் என்ற ஒரு மாயை இருக்கிறது. அவர்கள் உதவி செய்வார்கள், உங்களுக்கான அனுசரணை வழங்குவார்கள். அதுக்கும் உங்களால் அவர்களுக்குரிய பலனை பொறுத்தது. இப்போது பல நாடுகளுக்கு தமிழர்கள் தேவையாக இருக்கிறது. பல நாடுகளில் ஒரு அழுத்த புள்ளியாக நாங்கள் இருக்கிறோம். அது அவர்களை பேச வைக்கிறது, அது உண்மைதான். ஆனால் அதை கொண்டு நடத்துவது அவர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் எங்க நிற்கிறோம்? தாயகத்தில் இருக்கிற உறவுகளுக்கும் புலம்பெயர்ல இருக்கிற உறவுகளுக்கும் இடையிலான உறவுகள் எப்படி இருக்கிறது? மன ஓட்டங்கள் எப்படி இருக்கிறது? அவர்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள்? நாங்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறோம்? அடுத்தது என்ன? அடுத்த இந்த தற்போதைய நிலையில் அரசியல் மற்றும் மனிதாபிமான நிலைமைகள் தொடர்பாக ஒரு அடுத்த நகர்வை மேற்கொள்கிற நிலை அல்லது அரசியலை இப்ப நேருவண்ணா கூறியது போல இந்த அடுத்த தலைமுறையினர் பொறுப்பேற்பது என்று சொன்னால் அவர்களுக்கு அதை சரியாக கொடுத்து அதை சரியாக வழிநடத்தக்கூடிய நிலையில் புலம்பெயர் சமூகம் இருக்கிறதா அல்லது தாயகத்தில் உள்ள அரசியல்வாதிகள் இருக்கிறார்களா? இல்லை என்றுதான் சொல்லலாம். யாரும் இல்லை. இப்ப என்னென்று சொன்னால் இவ்வளவும் அதாவது புறச்சூழல் எங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. வெளிநாட்டுக்காரர் கூட பயப்படுகிறார்கள். யாருடன் கதைப்பதென்று கூட அவர்களுக்கு தெரியாது. மற்றது கதைத்தால் அவர்கள் நீங்கள் இன்று கதைத்து விட்டு நாளைக்கு அதை அப்படியே போட்டு விட்டு அடுத்த வேலையை பார்ப்பதில்லை. கண்டினியூஸா ஒரு புரோகிரஸ் இருக்கணும் என்றால் அவர்கள் விரும்புவார்கள். அவர்கள் தங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ண மாட்டார்கள். அதுதான் ஒரு முக்கியமான விடயம். 17 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இங்கே இருக்கிறவர்கள் பிரித்தானியாவில் இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள் அது மெல்ல மெல்லத்தான் நகரம் என்று. ஆனால் என்னுடன் கதைத்த ஒருவர் அன்றை சொன்னார், அப்படி என்றால் என்னட்டு காசாவில் ஒரு வருடத்துக்கு ஐசிசிக்கு வந்தது. போர் இன்னும் முடியவில்லை. போர் முடியவில்லை. ஆனால் இஸ்ரேலின் நேற்றும் பார்த்தால் இந்த வாரமும் இஸ்ரேலின் 3 அதிகாரிகள் 2 படை அதிகாரிகள் மீது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரேலில் கொல்லப்பட்டவர்கள், காசாவில் கொல்லப்பட்டவர்களை விட எங்கள் பகுதியில் கொல்லப்பட்டவர்கள் அதிகம் என்று கூறுகிறார். ஆனால் அதற்கும் எங்களிடம் ஆதாரத்தை நாங்கள் சேர்க்கவில்லை. 14 வருடமாக நாங்கள் ஆதாரத்தை சேர்த்து எங்களை வலுப்படுத்தி எங்கள் சமூகம், அதாவது போர்னால் விழுந்த சமூகத்துக்கு ஒரு ஆற்றுப்படுத்தலை செய்து அவர்களை ஒழுங்குபடுத்தி அடுத்த கட்டத்துக்கு அவர்களை தயாராக்கி, அதாவது மீள் தன்மை என்று சொல்லுவது, மீளுருவாக்க மீள்தன்மை. இப்ப ஈரானை பொறுத்தவரை அந்த மீள்தன்மையைத்தான் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த மீள்தன்மை அவர்களுக்கு இருக்கிறது. அதே ஒரு மீள்தன்மையை உருவாக்க முடியாமல் நாங்கள் எங்கு சென்றிருக்கிறோம் என்றதை நான் இதுல சொல்ல தேவையில்லை. எல்லோருக்கும் தெரியும் எங்க சிதறி போனார்கள் என்று சொல்லி. அந்த மக்களை உளவியல் ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ ஆற்றுப்படுத்தி அவர்களை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு வரக்கூடிய நிலையில் போரில் தோல்வி, வெற்றி தோல்வி சகஜம். என்றால் போர் என்று சொன்னால் ஒரு தரப்பு தோக்கும், ஒரு தரப்பு வெல்லும். விளையாட்டு இல்லை ட்ரோவா முடிச்சுட்டு போறதுக்கு. அப்ப
அப்படி அது மனமை. ஆனால் அதிலிருந்து எவ்வாறு மீண்டெழுகிறோம் என்றார் பிரச்சனை. நாங்கள் அதை அப்படியே விட்டு விட்டு இன்றும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு சில இடங்களில் அதை எப்படி உச்சரிக்கிறார்கள் என்று சொன்னால் கொண்டாட்டம் என்றுதான் உச்சரிக்கிறார்கள். அன்றைக்கு எனக்கு ஒரு இந்த இளைய தலைமுறை பையன் தான் அனுப்பியிருந்தார், கொண்டாட்டத்துக்கு அலங்கார வேலைகளில் நிற்கிறோம் என்று சொல்லுகிறவன் என்று. ஓகே, அது பிரச்சனை இல்லை. அப்படியான ஒரு நிலைமையாக மாறிவிட்டது. என்னத்தை நாங்கள் சொல்வது என்று சொன்னால், இதில் யாராவது துணிச்சலாக முன் வந்து பேச வேண்டும். பிழை என்றால் பிழையை நேரடியாக சொல்லக்கூடிய துணிச்சல் இருக்க வேண்டும். தட்டி கொடுக்க வேண்டிய, அதாவது ஒருவர் ஒன்றை செய்யும் போது அதனை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உற்சாகம் கொடுக்க வேண்டிய மனநிலை வேண்டும். அவர்களை தட்டி கொடுத்து அவர்களை யாரிடம் தகமை இருக்கிறதோ அவர்களை தட்டி கொடுத்து அவர்களை முன்னுக்கு கொண்டு வந்து அவர்களின் ஊடாக அந்த பணியை முன்னகர்த்துவதற்கான ஒரு பெருந்தன்மை இருக்க வேண்டும். இதுகள் எல்லாம் ஒரு போராட்டத்துக்கு அவசியம். அரசியல்வாதிகளுக்கு இதுகள் தேவையில்லை. அரசியல்வாதிகளை விட்டுருங்க. ஒரு போராடுற இனம் என்று சொன்னால் இது அத்தனையும் தேவை. இது அத்தனையும் இருந்தால்தான் நாங்கள் அங்கால நகர முடியும். நன்றி அரசுகளை. நாங்கள் நேர உள்வாங்குவதற்கு முன்னதாக இன்னொரு கேள்வி என்னிடம் இருக்கின்ற இருவரிடமிருந்து பதிலை எடுத்துக்கொண்டு நாங்கள் நேர்களை உள்வாங்கலாம் என்று நம்புகிறேன். நீங்கள் இருவருமே பேசும்பொழுது கூறினீர்கள் சர்வதேசத்தினுடைய பங்கு. நீங்கள் மட்டுமில்லை, சர்வதேசத்துடைய பொறுமுறை தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது தாயகத்தில் நீங்கள் பார்த்தீர்களா, பலர் கூறுகிறார்கள் சர்வதேசத்தினுடைய பங்கு தலையீடு இருந்தால் மட்டுமே தான் எங்களுக்கு நீதி கிடைக்கும், பரிகார நீதி கிடைக்கும், இழப்பீடு கிடைக்கும், நாங்கள் இழந்தவற்றை மீண்டும் பெறலாம் என்று கூறுகின்ற இந்த நேரத்தில் நேரு அவர்களை உங்களிடம் வருகின்ற முதலில், இலங்கை தீவில் நடந்த இந்த மனித உரிமை மீறல்களுக்கு பரிகார நீதி கிடைப்பதில் சர்வதேச சமூகம், உங்களுக்கு தெரியும் ஐநா போன்ற அமைப்புகள் கடந்த 17 ஆண்டுகளாக ஆற்றியுள்ள பங்கு என்ன, அதில் உள்ள சவால்கள் என்ன என்று கூற முடியுமா? நான் ஐநாவுடைய மனித உரிமைகள் அவையத்தில் இருக்கிற சவாலை சொல்லிட்டேன். அது மறுசீரமைக்கப்பட்டது 2006ஆம் ஆண்டிலிருந்து. அது சரியாக இயங்கவில்லை, அதில் குறைபாடுகள் இருக்கிறது, இதை மாற்றி அமைக்கிறோம் என்ற ஒரு புதிய வடிவத்தை 2006ஆம் ஆண்டு தான் அதை எடுத்தது. ஆனால் அதை எடுத்த உடனே அது சிக்கலுக்கெல்லாம் வந்து நிற்குது. அதே பாருங்க, 2006ஆம் ஆண்டு புதிய கூட்டத்தொடர், அது மறுசீரமைக்கப்பட்ட கூட்டத்தொடர் தொடங்குது. 2010 மனிதம் பிள்ளை தலைவர் 2014 சொல்றா, இதுக்குள்ள 8 வருஷத்துலேயே சொல்றா இதுக்குள்ள கிடைக்காது, இதை கடந்த பொறிமுறைக்கு வந்துட்டான். அப்ப இதான் ஏனையவர்களுக்கும் இருக்கக்கூடிய விடயம். அது எதை செய்யறது, இப்ப காசால நடக்கிறதை அதை நீப்பாட்டுதோ இல்லாட்டி வேறு இடத்துல நடக்கிறதோ அறிக்கை விட்டுட்டு அது அமைதியா இருக்காது. என்னால் ஐநாவுடைய பொதுச் செயலாளர் சொல்றது இன்றைக்கு ஒரு கேட்கிற நிலையில இல்லை. நீ யாரடா ஆண்டு கேட்கிறார்ட்டாம். அப்ப ஐநாவால் என்ன செய்ய முடியும் என்று இதுவரையில் கடந்த 5-6 ஆண்டுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஐநாவால் இயங்க முடியாதல்ல இருக்கின்றது. அப்படின்றால் நீங்க ஐநாவிலே இயங்க முடியல. ஐநாவுடைய கிளை அமைப்பு இந்த மனித உரிமைகள் அவையம் தலைவரே வாய மூட சொல்லியாச்சு. அப்ப மனித உரிமைகள் அவையம் என்னத்தை செய்ய போகுது? ஏன்னா அது கிளை அமைப்பு. அப்ப இப்ப இன்னொன்றை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நேற்று நாங்கள் செய்த செயற்பாடு இன்றைக்கு செய்ய முடியும் என்ற கேள்வியே வருது. என்னென்னு சொன்னால், நேற்று இருந்த உலகம் இன்றைக்கு மாறுது. நாங்க ஒரு புதிய வடிவத்துக்கு போறோம். இந்த புதிய வடிவத்திலே இதுவரை இருந்தவைகளுக்கு என்ன ரோல் இருக்க போகுது? இவைகள் இப்படியே இன்னும் ஐநாவையே மிக மோசமாக மலினப்படுத்திட்டார். அதை வெளிப்படையாக ட்ரம்ப் சொல்லுறாரு தானே. அவர் அதுக்கான போர்ட் ஆஃப் பீஸ், இது ஐநாவுக்கு புதுசு ரெண்டு வந்து இருக்கிறதையும் குழப்பி வச்சிருக்காரு. அப்ப இப்ப நாங்கள் இன்னும் ஆழமாக சிந்திக்க வேண்டியது, நாங்கள் இதுவரை எடுக்கிற முயற்சியில அடுத்த கட்டத்துக்கு போறது ஏன்னா, இந்த உலகம் அடுத்த கட்டத்தில் என்ன வடிவத்தை எடுக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அதை எல்லாரும் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக ஒன்று சொல்லிட்டார்கள், இது இந்த உலகம் நேற்று இருந்த உலகம் இருக்காது. நாங்கள் ஒரு புதிய உலகத்துக்குள் போறோம் என்பதை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்ட ஒரு உலகத்துக்குள் இருக்கிறோம். அப்ப நாங்கள் இதுவரை எடுத்த பொறிமுறை இனிமேல் எவ்வளவு தூரம் எங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்ற ஒரு கேள்வியே நாங்க இன்னும் எங்களுக்குள்ள கேட்கல. அதை பற்றி ஏன்னா நாங்க விவாதிச்சதானே இதுல காய்ச்சிட்டு போவோம். இதுல சம்பந்தப்பட்டவர் எல்லாம் இருந்து கொண்டு ஒவ்வொரு நீங்கள் எடுக்கிற முன்னெடுப்புகளில் இனிமேல் எதிர்கொள்ளக்கூடிய இப்ப நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரே விஷயம், விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்து விதைகளால இளம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இது இவ்வளத்துக்கு உங்களுடைய நிலைமை வந்திருக்குது. என்னால் சர்வதேச அமைப்பா இருக்க தமிழர் அமைப்பும் வாழ்த்து தெரிவிக்குது எதிர்பார்த்து கொண்டு, ஏண்டா விஜய் இது நடந்துடும். இன்னொரு பைத்தியம் போய் அங்க இருந்துட்டு வந்து இன்னும் பைத்திய வேலை ஆடிக்கொண்டு தெரியுது. இலங்கையில் அடுத்த முதலமைச்சர் தேர்வு கதனைக்கு அடுத்து அது விரைவாக நடத்த போறான்னு நினைச்சுக்கொண்டேன். ஏன்னா இன்னும் 3 வருஷத்துல அந்த பார்லமென்றம் போயிடும். ஏன்னா வழக்கு தீர்ப்பு வரப்போகுது ஜூலைல.
வந்தால் தனக்கு பாதிப்பு இருந்த உடனே அது உடனே சொல்லுது, நான் முதல்ல இன்னொரு 3 மாதத்துக்கு ரிசைன் பண்ணிட்டு போய் சீஃப் மினிஸ்டருக்கு நிக்க போறேன், அதுக்கு அங்கிருந்து இங்க வெற்றி கழகம். இப்ப நாங்கள் எவ்வளவு அசிங்கத்துக்குள்ள வந்து நிக்கிறோம் பாருங்க உங்களுடைய சிந்தனை. என்றால் இதுக்குள்ள ஒரு அல்லாடுகின்ற ஒரு இனமாக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கோம். அங்கால ஒரு 50 பேர், இங்கால ஒரு 20 பேர், இங்கால ஒரு 30 பேர். இப்படி இருந்தா என்ன நடக்கும்? இன்றைக்கு 19ஆம் நாள், அதாவது 18ஆம் நாளுக்கு பின்னர் ஒரு வெற்றி விழாவை அவங்க நடத்துறாங்க. இப்போ அதை வச்சது மஹிந்தா. ஆனால் அதை ரணில் நிப்பாட்டே இல்லை. ரணிலும் அதே 19ஆம் நாளுக்கு கூட்டிக்கொண்டா இருந்தோம். இப்பொழுது அனுராயாவும் அதை செய்கிறார். இன்றைக்கு நேற்று அவர் கூட்டிக் கொண்டு வரைக்கும் யாரை கூட்டிக் கொண்டு வர்றார்? வர்ண கொரோனாவை கூட்டிக் கொண்டு வர்றார். அவரே பல நாடுகள் தடை செய்து வச்சிருக்குது தங்களுடைய பேரில் போட்டே. அவர் இது என்றால் இளைஞர்களை கடத்தினது எல்லாத்துக்கும் அதை அவரே நீ கூட்டி கொண்டு வர, அப்ப நீயும் அவருக்கு அங்கீகாரம் கொடுக்குறாயோ? கமல் குணரட்டை அடுத்த பக்கத்துல கூட்டிட்டு வர. இவைய எல்லாரும் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டு பல நாடுகளினுடைய பட்டியலில் இருப்பவர்கள். அப்ப அனுரா என்ன சொல்ல வருகிறார்? அனுரா எல்லாத்தையும் மாட்டுவாருன்னு நாங்கள் இன்னும் தெரிகிறோம் இல்லோ. அப்ப அவர் வெளிப்படையா காட்டுறாரு, இந்த பாருங்க நான் இது எல்லாத்தையும் நீங்கள் கேட்ட மாதிரி தான். இந்த சர்வதேசத்தில் எங்களுக்கு சவால் இருக்கிறதோ நேற்று இருந்த சவால்னு பார்க்க இன்று இதை நோக்கி எங்களுடைய பயணம் இன்னும் பெரும் சவாலுக்குள் வந்திருக்கிறது. இதை முதல் நாங்கள் ஏற்றுக்கொண்டாகணும். அந்த சவாலில் இருந்து கொண்டு இந்த மாறுகின்ற உலகத்தில் இனிமேல் என்னென்ன விடயங்கள் எங்களுக்கு நேற்று வரையும் இல்லாத ஒரு புதிய வடிவம் கூட இந்த மாறுகின்ற உலகத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னால் அதை நாங்கள் அடையாளம் காணணும். அது எது எங்களுக்கு வாய்ப்பாக அமையும். நாங்கள் ஒரே பாக்ஸுக்குள்ள இருக்கிறோம், நாங்கள் இருக்கிற பாக்ஸுக்குள்ளேயே இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிற உலகத்தில் எது எங்களுக்கு இன்னும் வாய்ப்பாக இருக்கிறது, எது வாய்ப்பு இல்லாமல் போகும், நாங்கள் எது புதிதாக உருவாகிறது என்கின்ற தேடுதல் நடைபெற வேண்டும் என்று சொன்னால், நான் சொன்ன மாதிரி இதில் தேர்ந்தவர்கள் தங்களுக்குள் இருந்து முதல் பேசியாக வேண்டும். முதல் இந்த உலகத்தினுடைய மாற்றம் எங்கு எங்களை கொண்டு போகிறது, அதில் புதிய வாய்ப்புகள் எங்கு உருவாகிறது என்பதை முதலே அடையாளம் கண்டா வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் ஒரு இனம் இவ்வளவு தூரம் பிளவுபட்டு இவ்வளவு தூரம் பலகீனப்பட்டு இருக்குமாக இருந்தால் அது தன்னுடைய அடைவுகளை எட்டுவதில் நிறைய சவால்கள் இருக்கிறது. அதை இந்த 17 வருடங்களும் சொல்லி தந்திருக்கிறது. முதல் அந்த புரிதலாவது வர வேண்டும் எங்களுக்கு. நாங்கள் சும்மா கணக்கு சொல்லி அவரை இதண்டு போட்டு இப்ப 17ஆம் தேதி 18ஆம் தேதியோட மூடியை கட்டியாச்சு. இனிமேல் ஒரு வருஷம் நல்லா நித்த தூங்கி கொண்டு அடுத்த 18ஆம் தேதிக்கு முதல் பேச தொடங்குறதாக இருக்குமாக இருந்தால் இது எங்கும் நகராது. அது நகர்வதில் சவால் இருக்கிறது. என்றால் நீங்க சொன்னாரி ஐநாவே பொதுச் செயலாளர் கொஞ்சம் அறிக்க விட்டார், இப்ப வாயை பொத்திட்டார். எங்கள் சார்ந்து இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சவால் சார்ந்து. இன்றைக்கு இந்த உலகம் எவ்வளவு சவாலுக்குள் போய்கொண்டிருக்கிறது என்பதை கொழும்பில் இருக்கக்கூடிய நிலைமை சொல்லுது. நேற்று பேசி இன்றைய காலமே போய் மட்டக்களப்புல நூலகத்தை திறந்த அனுராயாவே ஏற்கனவே சொல்லிட்டார், அடுத்தடுத்த அறிவிக்கல் வருது. மோடி விட்டு அறிவிக்கோடு தொடர்ச்சியாக என்னுடைய அறிவித்தல் வரப்போகிறது. இன்னும் கடினமான விளைவுகளுக்கு தயாராவதற்கான அறிவித்தல் விட போற வழி இல்லை. இப்ப இன்னும் பேசு பொருள் எங்க இருக்க போகணும்னு சொன்னா இன்றையில இருந்து இந்த நாடுகள் என்னென்ன அல்லல் படப்போகிறது எங்களுடைய பேசுதான் பேச்சு பொருளாக இருக்க போகுது. இப்போ ஒரு கேள்வி வருது எங்களுக்கு, இதை கடந்து இந்த அல்லலில் எங்கட மக்களும் மாட்டிக்கொள்ளத்தானே போகிறார்கள். அப்ப நாங்கள் பரிகார நீதியை தேடுகின்ற சமகாலத்தில் எங்களுடைய மக்களை எங்களுடைய மண்ணில் அவர்களை தக்க வைக்கக்கூடிய பொறிமுறையும் அவர்கள் தங்களை என்ன சவாலுக்களும் குறைந்த பாதிப்புடன் வெளியே வருகின்ற பொறிமுறையும் எங்கள்கிட்ட இல்லைன்னு வைங்கோ, பரிகார நீதியை செய்து முடிக்க மக்களே இருக்க மாட்டார்கள் இருக்க வேண்டிய மண்ணில். அது இன்னும் பெரிய ஆபத்தாயிடும். என்ன மக்கள் இல்லாத மண்ணில் என்ன பரிகார நீதி ஆயிடும். அவே சவால்கள் இந்த நாள் பல விடயங்களை சொல்லுது. இழந்துவிட்ட மக்களுடைய இழப்புகள் குறைக்கப்பட வேண்டும், இனிமேல் அது இருக்காம இருக்க வேண்டும். எங்களுடைய மண்ணில் மக்கள் வாழ வேண்டும். வாழுவதென்றால் என்ன, அது இல்லாத ஒரு பரிகார நீதிக்கும் அர்த்தம் இல்லாம கூட போகும். நன்றி நேரு அவர்களே. அரசோக்களே, நீங்கள் இப்ப பரிகார நீதி கிடைப்பதில் சர்வதேச சமூகத்தினுடைய உதவி தேவை என்று எங்களுடைய தாயகத்தில் இருக்கின்ற மக்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இதில் எவ்வளவு சவால் இருக்கின்றது, நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? சவால்கள் என்றது இல்லை, இதில் சவால்கள் பெரிதாக இல்லை. ஏனென்று சொன்னால் இது இப்ப இஸ்ரேல், நான் கூறினேன் 1 வருடத்துக்கு அவர்கள் எவ்வாறு அதை நகர்த்தினார்கள் என்றது உங்களோட சாணக்கியத்துல தான் இருக்கிறது. நீங்கள் யாருடன் தொடர்பு கொள்கிறீர்கள் என்றது. இப்ப பீஸ் ஆஃப் போர்டு இந்த ட்ரம்ப் அமைத்தது அது ஐக்கிய நாடுகளுக்கு பரலதாக அவர் என்னன்னா அதை குழப்ப போகிறார். பழைய சிஸ்டத்தை குழப்பி போட்டு இந்த அமைதிக்கான சபையை உருவாக்குவதன் ஊடாக அவர் தான், அதாவது இனி ஐநாவுக்கு ஒரு பரலலாக, இப்ப நேற்று கூட அவர் ஒன்றை கூறியிருந்தார், இந்த ஐசிசிக்கு எதிராக சீனாவும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் சேர்ந்தால் என்ன என்று கூட கேட்டிருந்தார். அப்படியான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இப்ப
அப்படி என்று சொன்னா நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்ப நேற்று நான் நினைக்கிறேன் லித்துவேனியாண்ட பல்கேரியாவின் பிரதமர் பேசும்போது கூறியிருந்தார், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த சிறிய நாடுகள் சேர்ந்து ஒரு நடுத்தர சக்தியாக வர வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்று கூறியிருந்தார். இப்ப அதே போலதான் எங்களை பொறுத்தவரையிலும் நாங்கள் எத்தனை நாடுகளுடன், இப்ப காசா மீது வழக்கை போட்டது கூட தென்னாப்பிரிக்கா, இதை நான் நெடுக பல தடவைகள் கூறியிருக்கின்றேன், தென்னாப்பிரிக்கா தான் போட்டது. இப்ப எத்தனை நாடுகளுடன் நாங்கள் போட்டிருக்கின்றோம். இன்று நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் ஒரு பாருங்கள். இப்ப இந்த கொஞ்ச நாளா, இப்ப 2 மாசமா என்ன நடக்கிறன்னு நீங்க பாக்குறீங்களா? ஒரு கூட்டம் இஞ்சால இருக்குது சீமானுக்கு, இன்னொரு கூட்டம் அங்கால இருக்குது விஜய்க்கு. அங்கிருந்து ஒன்றும் வராதென்றும் தெரியும். இவன் போய் அங்க பேசுறார், அவன் போய் அங்க நாயே பேயேண்டு அதாவது இலங்கை பாராளுமன்றத்துல 225 ஆசனம் பெற்றதுல மூன்றாவது இடத்துல நிற்கிறது அர்ச்சனா. அது மக்கள் விரும்பியோ விரும்பாமலோ 27,000 ஓட்ஸை போட்டார்கள். அது அந்த மக்கள். நீ கட்டுக்காச இளந்தனி காரக்குடியில நின்று அந்த வார்த்தை 2 பேற்ற வார்த்தை பிரயோகம் அர்ஜுனாண்ட தான் இது வார்த்தை பிரயோகங்களை நீங்க பாக்குறீங்களா? அப்படியான ஒரு பைத்தியங்கள்ட்ட நாங்க சிக்கி அதை உருவாக்கியது யார்? அதை உருவாக்கியது யார்? அந்த நிலைக்கு கொண்டு சென்றது யார்? இந்த அனர்த்தத்துக்கு எல்லோரும் பொறுப்பேற்க வேண்டும். நீங்கள் கேட்டீங்களே அந்த அனைத்துலக சமூகத்தை கொண்டு போறதுக்கு அவங்க எங்க போய் நிக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? எந்த நிலையில போய் நிக்கிற? இப்ப இதுதான் முக்கியமா இருக்கிறது. ஆனால் இழந்தவர்கள் தமிழர்கள் நம்மிடம் பொறுப்பு இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு விடயங்களை கையாளும் பொழுது அது எவ்வாறு கையாளும்? ஏனென்றால் தொடர்ந்தும் தாக்கப்படுபவர்கள் ஈழத்தமிழர்கள். இன்று கூட நேரு அவர்கள் கூறும் பொழுது கொழும்பில் தேசிய வீரர்களை நினைவு கூறும் நாளில் அங்கே கூறியிருக்கிறார்கள், நாங்கள் பயங்கரவாதிகளுக்கு எதிராகத்தான் அந்த போராட்டத்தை நடத்தினோம், கொன்றோம் என்று அழித்தொழித்தோம் என்று கூறுகிறார்கள். இவையெல்லாம் கேட்டுக்கொண்டு எப்படி நம்முடைய இனம் இப்படி நடக்கின்றது என்பதைத்தான் என்னால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. இது ஒரு அடிப்படை மாற்றம் ஒன்று ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால், பாருங்கள், நாங்கள் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த முள்ளிவாய்க்கால் மாவீரர் நாள் முடிந்த பின்பு இந்த பேசிய விடயத்தை மீண்டும் திரும்பி பேசிக் கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அப்ப இங்கே யார் இதை கணக்கெடுத்து பார்க்க வேண்டும் என்பதை நாங்கள் நேர்களிடம் விடுவோம். நேர்கள் இணைந்து அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கொண்டு வர வேண்டும். அன்பர்களே, உங்களுடைய அழைப்பினை மேற்கொள்ளலாம். இங்கே ஏற்கனவே நான் நினைக்கின்றேன் புனிதா இணைந்திருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் உங்களுடைய கேள்வியை தொடங்கள். வணக்கம். வணக்கம். வாங்கோ. வணக்கம். என்னென்னு கேட்டால், இப்படியே நாங்களுக்கு எங்கட இன அழிப்புக்கு 17 ஆண்டு கடந்துட்டு நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் கூடுறமே ஒழிய அடுத்தபடி நாங்கள் ஒரு தரம் ஏறின மாதிரி எனக்கு தெரியல. ஐநாவை நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஐநாவில எந்த அளவுக்கு எங்களுக்கான சாத்திய நீதி கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியல. எனக்கு அதுல ஐநான்றதுல ஒரு துறையின் நம்பிக்கை இல்லை. அதை கடந்து நாங்கள் வாங்கிக்கிறதுக்கு நாடுகளை வெல்ல வேணும், வெளிநாட்டு தூதுவர்கள் எல்லாரும் சந்திக்கணும், கதைக்கணும்டா அதை யார் செய்கிறது? உனக்கு யார் மணி கட்டுறன்றதான் இருக்குது. ஆக ஒரு மே மாதம் கூடுறோம், ஒரு கார்த்திகையில கூடுறோம், ஒரு கருப்பு ஜூலை கூடுறோம், அவ்வளவுதான். வணக்கம் செலுத்துறோம், அவ்வளவுதான். இத்தனை ஆயிரம் வந்தினம், லட்சம் வந்தினம் என்று கணக்கு பார்க்கிற மொழிய இந்த 17 ஆண்டு கடந்தும் ஒரு துளி கூட எங்களுக்கான நீதிக்கான எந்த ஒரு கல்லும் நார்த்தப்படவில்லை, எந்த ஒரு வழியும் பிறக்கல. எப்ப இந்த இனத்துக்கான நீதி கிடைக்க போகுது எனக்கு அது தெரியும். அடுத்தது இந்த யாழ்ப்பாணத்துல இந்த கேட்டால் ஒரு என்ன சொல்றது, ஒரு குரலி வித்தக்காரனை நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்து அனுப்பி அது பெரும் பிரச்சனை. இன்னைக்கு உள்ளூர்லதான் கடிச்சு கொண்டு தெரிஞ்சது. கடைசி பல்கலைக்கழக மாணவரை என்ன சொல்லியிருக்காருண்டா, கொத்துரொட்டிக்கும் சாராயத்துக்கும் தான் நீங்க போராட்டம் செய்யணும். எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான வேலை. அப்ப இந்த குரலி வித்தக்காரனை என்ன செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப சீமான் இவரை ஒரு நாள் முழுத்து கதைக்க இல்லை, சீமான் இவரை பம்பு கிழித்தது இல்லை, எதுவும் பேசினது இல்லை. இவர் விஜய சந்திக்க போனோம், சந்திச்சுட்டு வந்திருக்கலாம். சீமான் ஏதாவது கேட்டவரா இவரை? இல்ல. சீமான இழுக்க போய்தான் சீமான் கதைக்க முடியும். சீமான் கட்சி தப்பு இல்லை, இப்படித்தான் போய் கொடுக்கணும். அப்ப இவர் விட்டா எல்லாரையும் கட்டிட்டு மாணவர் வரை கட்டிட்டு என்ன தகுதி இருக்கு இந்த அர்ஜுனாக்கு? என்ன தகுதி இருக்கு? சொல்லுங்க பாப்போம். இவரை வளர்த்து விட்டா புலம்பெயர் தேசத்துல காசு கொடுத்தவையும் வாக்களிச்சவையும் தான் பொறுப்பு. இப்படியான ஒரு குரல் வித்த கோமாளியை கொண்டு எங்கட மக்கள் பிரதிநிதி என்று சொல்லி அனுப்பி இந்த நாடாளுமன்றத்திலே நாட்டிலையும்
நாடு கடந்து போய் படுற பாடு தமிழ் மக்களை வெட்டி தலகுங்க வச்சு. இப்போ தமிழனா நான் வெக்கப்படுறேன். இந்த நபரை அடிச்சு திரட்டணும். காண்றதுக்கு எல்லா மக்களும் அடிச்சு திரட்டணும். கல்லெட்டு கட்டிக்கணும். அந்த அனிமலுக்கு அதுக்கு அடிக்க கூட இவரு கட்டிக்கணும் கல்லால. அவ்வளவு கோபத்துல இருக்கு. என்னன்னு சொல்லுவேன் பலகலமான சாராயத்துக்கும் கொத்துரொட்டிக்கு நான் போராடுறாங்கட்டு. உங்களுக்கு தெரியுமா பாருங்க, இந்த பலகலத்துல இவ்வளவு பங்களிப்பு அந்த மாணவர்கள் எத்தனை பேர் உயிரை கொடுத்தவங்கிற விடுதலை போராட்டத்துக்கு கண்டு என்ன தெரிஞ்சுட்டு அர்ஜுனா இப்படியா கதைக்கு பார்த்து கொண்டு எல்லாரும் இருக்கிறீங்க? சீமான் கட்சியா சரி அப்படித்தான் கேட்கணும். இவர் எல்லாரும் கதைக்கு பொத்தி கொண்டு இருக்கலாது. அவ்வளவு கோபத்துல இருக்கு. பலகல மாணவரையும் அவரையும் போய் வம்பு கிழித்தத இன்றைக்கு தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் உண்டோண்டு யாரு மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தது? என்ன திமுக கார கொண்டு போய் சேர்த்ததா அதிமுக சேர்த்ததா? இல்லையே. ரெண்டு வேலையும் மத்த ஒழிச்சு கொண்டு சொன்னா சீமான் தான். அவர் என்ன சொல்ல போனோம்? அவர் இவர் என்ன கேட்டுருந்தா இவர் கதைச்சிருக்கலாம். இவர் என்ன கேட்டவர் நான் சொல்றேன்னு சொல்லிட்டான். வம்பு கிழித்தவழி அவர் அப்படித்தான் கதைக்கும். கதைச்சு சரி ஒரு பிள்ளையும் இல்லை. முதல் என்னட்டு கேட்டா அர்ஜுனா எல்லாத்தையும் பொது வழியில அங்கேயும் மன்னிப்பு காட்டி இந்த மாணவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்லையா காண்றது கல்லாலை காண்டி இருக்காதே மாட்டிட்டு போயிட்டார். அவ்வளவு கோபத்திலே இருக்கணும். நன்றி. நீங்கள் உங்களுடைய கேள்வியை எப்பொழுதும் இனம் விடுதலை பிறப்பு என்ற உங்களுடைய கேள்வியை தான் நான் இங்கே பதிவு செய்து வைத்திருக்கிறேன். என்னை பொறுத்த மட்டில் அந்த பொறுப்பை நாம் தான் எடுக்க வேண்டும். தொடர்ந்து நாங்கள் மற்றவர்களை கூறிக்கொண்டிருக்கின்றமே தவிர எம்முடைய இனம் விடுகின்ற தவறுகளை நாங்கள் சுட்டிக்காட்டி அதை நிவர்த்தி செய்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. தொடர்ந்து எல்லா நாடுகளையும் நாங்கள் குறை சொல்லுகிறோம். நான் ஏற்கனவே கூறியது போல் அவர்கள் தெற்கிலங்கையில் கூறுகிறார்கள், இந்த அவர்களுடைய வீரர்களுடைய விழாவின் பொழுது கூறுகிறார்கள் அது இன விடுதலைக்கான போராட்டம் இல்லை, அது பயங்கரவாதிகளை நாங்கள் கொன்றோம் என்று. இதை கேட்டுக்கொண்டு நம்முடைய இனம் தொடர்ந்து இப்படியே இருக்க போகின்றதா என்பதுதான் பெரிய கேள்வியா இருக்கு. நன்றி புனிதா உங்களுடைய கேள்விக்கு. நீங்க நல்ல பத்மா ஐயா அடைந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய கேள்வியை தொடருங்கள். வணக்கம். வணக்கம் நேர்களே, வணக்கம் வணக்கத்தை தெரிவித்து நாங்கள் அர்ச்சனாவை பற்றி கலக்கிறதில்லை. இந்த வேற அர்த்தமும் இல்லை. அவர் ஒரு மனநோயாளி. இப்ப ஏதோ அனுப்பி விட்டேன். எங்களுடைய மக்கள் சகாயத்தில் இப்போது தெளிவாகத்தான் இருக்கிறார். இன்னொரு தேர்தல் வருமாக இருந்தால் இந்த சுமந்திரனை எப்படி அடித்து துரத்தினார்களோ அதை விட கேவலமான ஒரு முறையில் தான் அவர் அடித்து துரத்தப்படுவார். சந்தர்ப்பத்தை கொடுத்து விட்டோம், நாங்கள் இனி பொறுத்துத்தான் ஆக வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அவர் என்ன என்றது அது ஒரு பைத்தியார் நாங்கள் சபையில் எடுத்து அதை விட்டு விடுவோம். உண்மையா நான் எனக்கு அது பேசுவதற்கு விருப்பமே இல்லை. ஏன்னா நாங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான நல்ல ஒரு விடயத்தை பேசுவதை விட்டு உதவி பேசுவதால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இப்ப 17 ஆண்டுகள் நடந்த கதை எடுத்து நாங்கள் சபையில கொண்டு வர்றது ஒரு அர்த்தமற்றதான் என்னுடைய கருத்தாக. நீங்கள் மூவரும் நல்ல அறிவா எல்லாத்தையும் கலைச்சீங்கள். சாயத்தின் விடுதலை அங்க எங்களுடைய சாயத்தின் மக்களுக்கான விடுதலைக்கு வழி என்ன செய்ய முடியும் உங்களுடைய ஊடகத்திலேயும் உங்களுடைய கருத்துக்களாலேயும் என்பது முக்கியமான கேள்வி. நாங்கள் எவ்வளவுதான் பாடுபட்டிருக்கிறோம். நாங்கள் அடித்தல் மக்களின் ஒரு நிலைமையை நாங்கள் முன்னிறுத்தி எங்காவது கழித்திருக்கிறோமா? இல்லை. அவர்களுடைய நிலைமை என்ன? இன்றைக்கு குடும்ப கஷ்டத்துக்காக ஒரு பெண் ஒரு சிற்பி இருக்கிறார், இன்னொரு பெண் விபச்சாரம் செய்கிறார். எல்லாம் முன்னால போராளிகள். அவர்களுக்கு நாங்கள் என்னத்தை செய்து விட்டோம், என்னத்தை கொடுக்க போறோம், என்ன மாதிரி வழி சமைக்க போறோம்? இதுதான் எங்களுடைய மக்கள் மத்தியிலே நிலவர குறைபாடுகள் இல்லையா? உங்களுடைய கருத்துக்களை பொறுத்தவரை இவர்களுக்கு என்ன வழி? மற்றது இன்னொன்று சொல்லுறேன் என்றால், இந்த ஊடகத்தை எல்லாம் நடத்தி கொண்டிருக்க பிரபல ஊடகவியாளர்கள் சொன்னார், நான் கலைத்து விட்டேன், இந்த ஊடகத்தால் என்னால் எதையும் செய்ய முடியாது, நான் இதை விட்டு விலகி போகலாம், நான் மக்களுக்கு பொய்யை சொல்லுறேன் என்று ஒரு பிரபல ஊடகவியாளர் சொன்னார். எனக்கு சரியான மன வருத்தம் தான். உலகாலம் பாடுபட்டு போட்டு இப்படி சொல்லிக்க எனக்கு கொஞ்ச நேரம் எனக்கு தண்ணி இருந்து அழக்கூடியதான் இருந்தது. இப்படியான ஒரு நிலைமையில தான் நாங்கள் இருக்கிறோம். இவர் முன்னிலைக்கு எங்களுடைய தீர்வு திட்டமோ ஏதாவது இதுகளுக்கு முன்னிலைப்படுத்தக்கூடியவர் யார் என்றதை நீங்கள் எனக்கு விளங்கப்படுத்த வேணும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நல்ல பத்மா ஐயா, உங்களுடைய கேள்விக்கு நன்றி.
சிவா கெட்ஃபர்டில் இருந்து இணைந்திருக்கிறீர்கள். வாங்கோ சிவா, நீங்கள் கூறுங்கள். வணக்கம். வணக்கம், வாங்கோ. நான் என்னன்னா, இப்ப நீங்க சர்வதேசம் இப்ப இந்த முறை முள்ளிவாய்க்கால் நேரத்துல 2 இப்ப அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா 2லும் ஒரு மாற்றம் ஒன்று வந்திருக்கிறது. இது உண்மையில நாங்கள் எங்கள் இனத்துக்காக கதைப்பவர்களை ஆக கீழே போட்டு கணிப்பதில்லை. ஏனென்றால் அப்ப மற்றவர்கள் நாடுகள் தான், இப்ப பாலஸ்தீனமா இருக்கலாம், இதா இருக்கலாம், அது நாடுகள் தான் நாடுகளுக்காண்டி ஒவ்வொரு நாடுகள் கேட்கின்றன. ஆனா எங்களுக்கு இப்போது இந்த இருவரும் ஒரு மாற்றம் ஒன்று வந்திருக்கிறது இந்த வேடம். ஆனால் இதெல்லாம் ஒரு சிலர் செய்கின்ற செயல்பாட்டால் தான் இந்த மாற்றம் வந்திருக்கிறது. இந்த மாற்றத்தை நாங்கள் எப்படி கொண்டு போக போகிறோம்? இந்த மாற்றத்தோடு எங்கள் தமிழீழத்தில் அந்த மக்களிடம் முதல் அந்த உறுதியான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டும். இங்கே மாற்றங்கள் வரும்போது நாங்கள் எந்த அமைப்பாக இருக்கலாம், தனி மனிதர்களாக இருக்கலாம், அங்கே செய்கின்றவர்களுக்கு அவர்கள் உறுதியாக இருப்பார்களாக இருந்தால்தான் இந்த நிலைப்பாடு வெற்றி அடையும். இந்த 2 நாடுகளும் இப்போது கேட்டிருப்பதும் மற்றது ஆசிய மனித உரிமை அங்க முள்ளிவாய்க்கால வச்சு சொல்லப்பட்டதும் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு அளவுக்கு இந்த வருடம் முன்னேற்றம் மாதிரி தான் நான் பார்க்கிறேன். இந்த முன்னேற்றம் இல்லை என்றது நான் எந்த கருத்து இல்லை. அதை ஆனபடியால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்போது இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். ஆனால் நாங்கள் இந்த வரப்போகின்ற மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் இந்த தேசிய கட்சிகளுக்கும் துரோகத்துக்கு விலகக்கூடிய கட்சிகளுக்கு நாங்கள் ஏதாவது செய்து ஒன்றை உண்டாக்கி அதிலே ஒரு மாகாண சபை அப்படி ஒன்று அமையுமாக இருந்தால் இந்த முன்னேற்றங்கள் பின்னாலே தான் போகும். அதை தடுத்து நிறுத்த வேண்டும். மற்றது நீங்க பாருங்க, நாங்கள் சில விஷயத்தை அறிச்சுனா என்றது அதை நான் எடுக்க விரும்பாட்டியும் அதுக்கு வரத்தான். இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார்கள் பாருங்கள், இந்த வெற்றி விழாவை கொண்டாடும் போதும் அவர்களில் எந்த மாற்றமும் இல்லை. அதை தெளிவுபடுத்த வேண்டும் மக்களுக்கு. ஏனென்றால் இவர்கள் வடக்கு கிழக்கில் காலூன்றுவதற்கு இப்போதும் அவர்களை நம்பி இருப்பவர்கள் பலர் இவர்களது என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை விளங்கப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த அரிச்சுனாவை இவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவதால் தான் அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இவர் விஜயகரத் பயன்படுத்தி இருக்கிறார். இவர் ஒரு நகைச்சுவையாளர் ஒரு மிக ஒரு அறிவார்ந்த ஒருவர். நகைச்சுவையாளர்கள் ஆளுகிறார்கள். அவர்களுக்குரிய சொல்பதத்தை படுத்துகிறார்கள் என்றால் இவர்களுக்கு இவர் தேவைப்படுகிறார் நிச்சயம். சரி, நான் அந்த விடயத்தை, அதாவது நிறைய விடயங்கள் இருக்கலாம், அதை நாங்கள் விட்டு நாங்கள் இப்பொழுது இந்த பரிகாரத்தை. நன்றி சிவா, உங்களுடைய கேள்விக்கு நன்றி. தெளிவுபடுத்த வேண்டியதும் நான் அரசையும் குணரட்னம் அவர்களையும் கேட்கிறது. ஏனென்றால் இவர்களை எல்லாம் தெளிவுபடுத்த வேண்டும். அவர்களின் கைக்கூலிகளாகத்தான் இவர்கள் செயல்படுகிறார்கள். இவர்களுக்கு பிற்புலத்தில் இலங்கை ஆட்சியாளர்களும் இருக்கிறார்கள் என்பது எனது கருத்து. நன்றி. அந்த விடயத்தை நாங்கள் விட்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். இந்த இருவரிடமும் நான் மற்றவர்களை அழைப்பதற்கு முன்னதாக சிவா கேட்ட நல்ல ஒரு கேள்வி, அதாவது சர்வதேசத்தில் சில மாற்றங்கள் காணப்படுவது, அதை எவ்வாறு கையாளுவது என்று கேட்டிருக்கார்கள். முதலில் அந்த மாற்றத்தை நீங்கள் காண்கிறீர்களான்றதை முதலில் நீங்கள் இருவரும் கூற வேண்டும். அப்படி இருந்தால் அதை எவ்வாறு கையாளலாம் என்பதுதான் முக்கியம். என்னை பொறுத்த மட்டும் எனக்கென்றால் பெரிய மாற்றம் காணவில்லை. பாருங்கள், இஸ்ரேலில் நடக்கின்ற விடயத்தை பாருங்கள், ஈரானில் நடக்கின்ற விடயங்களை பாருங்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த உலகத்தில் எங்களை விட்டால் யாரும் இல்லை என்ற விதத்தில் அவர்கள் செயல்படுவதை பார்த்தால் அவர்களிடம் போனால் மட்டும்தான் எங்களுக்கு ஏதாவது நடக்கும் என்ற போல் தான் எனக்கு தெரிகிறது. நேருவர்கள், நீங்கள் கூறுங்கள். இந்த உலகம் மாறுகிறதா என்றால் அது மாறுறது காலங்களாலே, ஆனால் அது மாறுறது ஒருவருக்கும் தெரியல. அதான் விஷயம். ஏன்னா உங்களுக்கு ஞாபகம், நான் முதலும் சொன்னேன், நீங்கள் தான் அடி வாங்க போறீங்க இந்த விஷயத்துல. இப்போ 2 மாசத்தை கடந்துட்டுது இந்த ஈரான் சவால். இது நீண்ட கால பிரச்சனை. ஏன்னா நீங்கள் இதை அனுமதிக்கின்ற ஒவ்வொரு நாளும்
இதுல இருந்து மீண்டு வருவதற்கான காலம் நீண்டு எடுத்துக் கொள்ள போகிறது. அதை இப்ப எல்லாரும் ஒத்துக்கொண்டுட்டார்கள். இந்த வருஷம் முழுக்க நாங்கள் அடி வாங்கித்தான் நிமிருவோம் உண்டு. சரி, அடி வாங்குற நீங்கள் இதை நிறுத்துறதுக்கு யாராவது குரல் விடுங்கன்னு சொன்னா ஒருத்தரும் குரல் கொடுக்குறாங்க இன்றைக்கு வரை. ஆனா அடி வாங்குறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. எல்லாரும் அடிச்சு நொறுங்கி விழுந்து ஒழும்பி எப்படி விழுந்து ஒழும்போன்னு தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்க. ஆனா வாய் திறக்கிறாங்க இல்ல. அப்ப நீங்க சாயக கூட வாய் திறக்க மாட்டீங்கன்றா அப்ப எப்படா திறக்க போறீங்கன்ற மாதிரி கிடக்குது. இதான் இந்த உலகத்தினுடைய சவால். இப்ப இந்த உலகத்தினுடைய சவாலுக்குள்ள நாங்கள் இப்ப பாருங்க, ஒரு விஷயம் எப்படி வாக்கம் அடைகிறாங்க. இந்த பட்லண்ட விஷயம் இவர்களை கடந்து ஜேவிபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல் அது வெளிப்பட்ட விஷயம். இந்த விஷயம் ரணில் லண்டனுக்கு வந்து பிபிசி ஐஐடி ஒரு தொலைக்காட்சியில கேட்கின்ற பொழுது இதே கேள்வி அப்போ அங்க எழுப்பப்படுது. இதை பற்றி என்ற பொழுதும் அப்ப அதுக்கு பதில் சொல்லாம சமாளிச்சுட்டு போனோம். அதுக்கு பிறகுதான் ஜேவிபி ஆட்சிக்கு வரைக்கும் அது சவாலா வருது அவைகளுக்கு. ஏன்னா இந்த ஆய்வு கிடக்குண்டு அதை எடுத்தாங்க, பார்லிமெண்ட்ல வெளியிடுற மாதிரி கொடுத்தாங்க, வாயை பொத்திட்டாங்க. அதுக்கு பிறகு ஏன்னா அதை அவங்க தூக்கினாங்க என்றால் அவங்களுக்கு உள்ளார்ந்த ரீதியாக தங்களுக்கு ஆபத்து இருக்குது என்றதால அதை அப்படியே கிடப்புல போட்டுட்டாங்க. இதை எடுத்துக்கொண்டு ஓடி இருக்கலாம். ஏன்னா அடி வாங்கினது செத்தது பட்டல முழுக்க இவங்கள் தான். ஆனா வாய் திறக்க இல்லை. இன்றைக்கு வரையும் அதை கிடப்பிலேயே போட்டாங்க. இப்ப நீங்கள் பட்டலண்டையில பயங்கரவாதின்னு தானே அவங்களை அடிச்சு கொண்டவங்க. இன்னைக்கு அவங்களை கூட்டி கொண்டு வந்து வச்சு தமிழர்களை பயங்கரவாதி என்று சொல்றதுக்கு ஜேவிபி மாறி இருக்குது. தான் அடி வாங்கி பயங்கரவாதியை அடி வாங்கி செத்தது எல்லாத்தையும் தூக்கி எடுத்து பேசவே தயாராக இல்லை. பிறகு இங்க விசாரணைக்கு போறது ஏன் செய்யவில்லை? இன்றைக்கு தன்னை தொடர்ந்து தக்க வைக்கணும் என்றா இந்த மாற்றத்தை தான் செய்துதான் ஆக வேண்டும் என்பதில் அவன் தெளிவா இருக்கிறான். இவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், இவன் என்னதுக்கெல்லாம் தன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறான் என்ற தெளிவில்லாமல் இருப்பது தமிழர்கள். அப்ப தமிழர்களிடம் அந்த தெளிவை உருவாக்குவதில் இருக்கக்கூடிய சவாலுக்கு காரணம் என்று சொன்னால் நாங்கள் சிதைஞ்சு போயிருக்கிறோம். அப்ப ஒரு இடத்துல சிதைவு வருகின்ற பொழுது என்ன நடக்குது? இன்றைக்கு லேபர் பார்ட்டியும் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியும் சிதைஞ்சு போயிருக்கிறதுல இடையில இருந்த ரிஃபார்ம் யூகே திடீரென இங்கே வந்து நிக்குது. இதுதான் எல்லா நாட்டிலும் நடக்குது. ஒருவன் பலகீனமானவர்கள் முன்னுக்கு நிற்கிறவர் பலகீனம் அடைஞ்சால் இடையில ஒருவன் பிச்சு கொண்டு மேல வருவான். அவன் எவ்வளவு ஆபத்தானவன் என்று கூட நாங்கள் புரிய மாட்டோம். இப்ப இதே நிலைக்குள்ளதான் நாங்க இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ஒரு வெஹிக்கிள் நாங்கள் ஜேவிபி என்பிபி என்ற இதுக்கு பின்னால் போனவர்களுக்கு நின்று நிதானித்து என்ன நடைபெறுகிறது. ஆனா அது தெரியல புரியும். ஏனென்று சொன்னால் இப்ப அடுத்து வரக்கூடிய சவால்கள் அடுத்த வாரங்கள் தொடர்ச்சியாக இலங்கையில விரியக்கூடிய இந்த அவலங்கள். ஏனென்றால் இலங்கை என்ற பணவீக்கம் ஒரு மாசத்திலேயே 2% இருந்து 5% போட்டு அவ்வளவு அதிகரிப்பு பெரிதாக இந்த நாள்ல வெளிப்படையில்லை. அப்ப இந்த சவாலுக்குள்ள போயிருக்க இவர்கள் யார் என்ற கேள்வி வேறு வடிவத்தில் வரும். ஆனால் இவை எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு இப்ப சிவாகட்டுகள் எங்களோட மக்களை நாங்கள் நிலைப்படுத்த முடியுமா, தெளிவுபடுத்த முடியுமா? தெளிவுபடுத்தல் என்பது இலகுவானது இல்லை. அதை சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் அதை கிரகிக்க வேண்டும். கிரகித்து அவர்கள் அதுக்கு நீங்கள் இன்னொன்று பத்மநாதம் ஐயா சொன்ன மாதிரி எங்களுடைய மக்களில் பலர் சவாலுக்குள் இருக்கிறார்கள், வாழ்வியல் சவாலுக்குள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நிரந்தர வேலைகள் சவால் இருக்கிறது, ஊதியம் சவாலா இருக்கிறது, அதை கடந்து தங்களுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்துவது சவால் இருக்கிறது. இதற்காக ஒரு சேர்ந்து போன்ற சமூகம் இருக்கிறது. இதை எங்கு நிலைப்படுத்துவது என்றால் அவர்கள் சரியாக நிலைப்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் எங்களுடைய மண்ணில் மக்களை தக்க வைப்பது சவால் இருக்கிறது. ஏனென்றால் இலங்கையில் உயர்கல்விக்கு போவர்கள் பெரும்பான்மையானவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு கூட தப்பி ஓடுகிறார்கள் நாட்டை விட்டு எல்லா இனத்திலும் என்றதே அங்கே ஒரு தகவல் இருக்கிறது. அதை நிறுத்துவதற்கு இவர்களால் 2 வருஷமா கூட முடியல. இப்படி இருந்தால் அதே வெளி விஷயத்தை நம்மவர்களும் செய்தால் வெறித்தோடுகின்ற மண்ணில் நாங்கள் எந்த பரிகாரம் செய்ய வேண்டது ஒன்று சொன்னேன். ஆகவே ஒரு விஷயம் இருக்குது, இந்த மாறுகின்ற உலகத்துல புதிய பொறிமுறைகளை நாங்கள் அடையாளம் காண வேண்டும். ஆனால் இந்த உலகத்தில் எதுவும் பெரிதாக மாறிவிட்டதா என்று சொன்னால் உடனடியாக இல்லை. இது இந்த மாற்றம் இங்க வந்து சேரும் என்றதே தெரியாது. அது எவ்வளவு காலத்தை எடுக்கும் என்பதும் தெரியாது. அது ஒரு பெரிய ஒரு பரப்பு, அதுக்குள்ள வேண்டாம். ஆனால் தமிழர்கள் தங்களை நிலைநிறுத்தி போவதுன்னு சொன்னால் காலத்துக்கு ஏற்ற மாற்றத்தை பாடணும். நாங்கள் எவ்வளவு சறுக்கி இருக்கிறோம்னு சொல்றேன். தமிழ்நாடு என்பது எங்களுக்கு புதுசா இல்லை. தமிழ்நாடு எலெக்ஷன்ல அதாவது அரசியலுக்குள்ள நாங்கள் தலையிடக்கூடாது, அதில் எந்த ஒரு கருத்தையும் சொல்லக்கூடாது என்பது விடுதலை புலிகளுடைய நிலப்பாடு. இதுல நான் அங்கமா இருந்தபடியே அடிச்சு சொல்றேன். எனக்கு இது எல்லாத்தையும் பார்த்த பெரிய அவமானமா இருக்குது. ஒரு சமூகமாக நாங்கள் இதுக்குள்ள ஒரு கூத்தடிக்கிறது இது என்றால் இதுதான் என்றொன்று புதிய இது எண்ணப்படுகிறது. நாங்கள் ஒரு நாள் எம்ஜிஆரை கூட அரைக்க விட்டவர்கள் இல்லை வெளிப்படையாக. ஏனென்றால் நாங்கள் எல்லாரையும் அந்த என்றால் எங்களுடைய உறவு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஈழத்தமிழ் மக்களுக்குமான உறவு தான். அரசியல் கட்சிகளுக்குள்ள போனோம் என்று சொன்னா சிதைச்சிடுவாங்க நாங்களே. அதுக்குள்ள நாங்கள் ஒரு நாளும் போகக்கூடாது. அது அவர்களுடைய அந்த மக்கள் தீர்மானிக்க வேண்டிய விடயம். அந்த இதுக்குள்ள நாங்கள் போய் கருத்து சொல்லுவோம், அதுக்குள்ள நாங்கள் பலியாக்கப்படுவதற்கு அனுமதிப்பதோ மிக மோசமான நிலைப்பாடு.
இது 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 அடிப்படைகள். இந்த அடிப்படைகளை ஒரு நாளும் மீறுவதற்கு யாரையும் அனுமதியாதீர்கள். இங்குதான் சவால் இருக்கு. ஆரண்டதை விட்டுருவோம். நாங்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கருத்து சொல்வதற்கு நாங்கள் ஒரு நாளும் அது எங்களுக்கான விடயம் அல்ல. அதே போன்று எங்களுடைய அரசியலில் அவர்கள் கருத்து சொல்ல முடியாது. நாங்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுப்போம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கான உரிமைகளுக்காக கொடுப்போம். எங்களுடைய உரிமைகளுக்காக அவர்கள் கொடுப்போம். அது தமிழக மக்களாக கொடுக்க வேண்டும். இந்த அரசியல் கட்சி பிரிவினைக்குள்ள போகக்கூடாது. நாங்கள் எல்லாரையும் எல்லா காலத்திலையும் பயன்படுத்தி இருக்கிறோம். இது இவ்வாறு தான் நாங்கள் நடந்திருக்கோம்னு சொன்னா நாங்கள் ஒருவரிடம் சேர்ந்து விட்டோம்னா மற்றவங்க போயிடாது. அதை அரசியல் காட்சிகளுடைய பிளவுக்கு போயிடுவோம். அதை ஒரு நாளும் தேசிய தலைமை அனுபவத்தில் இன்றைய தேசிய தலைமை என்ற பெயரை வச்சுக்கொண்டு எல்லா குத்தும் அடிக்கிறோம். அது அவருடைய பின்பற்றல் போல ஆகிவிடுகிறது. அவை இதனால் தான் சொல்லுகிறேன், எங்களுடைய உறவுகளுக்கு ஒரு தெளிவு வேண்டும். எல்லா விடயங்களிலும் இதை எவ்வாறு கை கொள்வது, இதில் எவ்வாறு நாங்கள் விதிமீறி போகக்கூடாது, அது எவ்வளவு ஆபத்தை ஒரு இனமாக எங்களிடம் கொண்டு வந்து சொல்லும். இந்த இடத்தில் தான் எங்களை பார்ப்பவர்கள் ஒரு இருவருக்குள் பார்க்கின்ற பொழுது வரக்கூடிய எங்கள் சார்ந்த சிதைவு எல்லாருக்கும் பொதுவானது. எல்லாரும் தான் அதை அனுபவிக்கணும் நாளைக்கு இவ்வாறான சிதைவுகளுக்கு. அப்ப அதுக்கு நாங்கள் என்ன, இன்றைக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய சவாலே இந்த சோசியல் மீடியான்ற குப்பைகள் நிறைய கொட்டி கிடக்கிறது. இந்த குப்பைகள் எல்லாம் என்ன செய்வார்கள், இதை வைத்துக் கொண்டு காசு உழைப்பதற்கு அவர்கள் ஓடுவார்கள். நாங்கள் அதில் பலியாகி போனவர்களாக மாறிவிடுவோம். அதனால் தான் சொல்லுகிறேன், இனத்தில் ஒரு ஒழுங்கமைப்பு இருக்க வேண்டும், ஒரு ஒருமைப்பாடு இருக்க வேண்டும். இந்த சிதைவுகள் எங்களுக்கு ஆபத்தானவை. ஏன்னா இந்த சிதைவுகள் என்ன செய்யும் சொன்னால் பரிகார நீதியில் கூட நிறைய பாதிப்பை கொண்டு வரும். பேரல் சொன்ன மாதிரி தான். இப்ப இதை வச்சுக்கொண்டு தான் காட்டுவாங்க, பாருங்கோ இவர் இப்படி கரைக்கிறார், இப்படி நிக்கிறோம்ன்றது எங்களுடைய பலகீனங்களில் எதிரி பயணிப்பான். தேசிய தலைமை என்ன சொன்னார், எதிரிகளுடைய பலகீனத்தில் நாங்கள் பயணித்தா தான் முன்னேற முடியும் என்று. எதிரியை மாட்டி பாருங்கள், அவன் என்ன செய்வான், எங்களுடைய பலகீனத்தில் பயணிக்க பார்ப்பான். அந்த பலகீனத்தை நாங்கள் அதிகமாக கொண்டிருந்தால் பாதிப்பு சர்வதேச ரீதியாக எங்களுக்கு தான். இப்ப கனடாவிலேயே சொல்றேன், அரசியல் மட்டங்களில் என்ன சொல்றாரு தெரியுமோ, தமிழர்கள் 5ஆக பிரிந்திருக்கிறார்கள், இவர்களை நாங்கள் பயன்படுத்தி விட்டு எதையும் கொடுக்க தேவையில்லை என்ற ஒரு பேச்சு அரசியல் மட்டங்களில் இருக்கிறது. ஏனென்றால் அனைவருக்கும் நாங்கள் 5ஆக பிரிந்திருக்கிறோம் என்பது தெரிகிறது இப்பொழுது. இது ஆரோக்கியமானது அல்ல. இந்த விடயத்தை நாங்கள் எல்லா நாடுகளிலும் செய்ய பார்க்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் 5 துண்டுகளாக இருக்க பார்க்கிறோம். இது ஆபத்தானது. இதை முதல் தமிழர்களாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாறுகின்ற உலகத்தில் ஒன்று சேர்ந்திருப்பது வலுநிலை. அது மாற்றங்களுக்கான வழிகளை புதிதாக திறந்து தரும். நன்றி நேர்வர்களே. அரசர்களே, நீங்கள் நல்லபத்மா ஐயா நீ புனிதா கேட்டது போல் எப்பொழுது நம்முடைய இனத்துக்கு விடுதலை என்று எத்தனையோ தடவைகள் எத்தனையோ பேர் கேட்டார்கள். சர்வதேசத்தில் தங்கி இருக்கின்றோம் என்றுகிறார்கள். நல்லபத்மா ஐயா கூறினார், விடுதலைக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் அங்கே நிற்கதியாக நிற்கிறார்கள். எப்படி இங்கிருந்து நகர்வது? உண்மைதான். முதலில் நாங்கள் எங்களை நம்ப வேண்டும். நாங்கள் மற்ற நாடுகள் உதவிக்குத்தான் வருவார்கள். நான் முதலும் கூறியிருந்தேன், நாங்கள்தான் போராட வேண்டும். அதுவும் மண்ணில். ஜேவிபியை திருப்ப நான் கூறுவது ஒன்றுதான், அவர்கள் இந்தியாவுக்கு ஓடினார்கள், வெளிநாடுகளுக்கு ஓடினார்கள், ஆனால் மீண்டும் மண்ணுக்கு போனார்கள். அந்த மண்ணில் இருப்பவர்கள் தான் போராட முடியும். வெளிநாட்டில் இருப்பவர்கள் உதவிகளை செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கு. அப்படியான ஒரு நிலையாகத்தான் இருக்கு. இப்ப சிவாக சொல்றது போல இப்ப ஆஸ்திரேலியாவில், கனடாவில் ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்கு. இனி அவங்க யாரோட கதைக்கிறோம் என்று சொன்னால், எங்க நாங்கள் எங்க நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? சரி, இந்த உளவு சக்தியையும் இப்ப நேருவர் இதைத்தான் நான் அடிக்கடி கூறிக்கொண்டு வருகிறேன். தமிழக தேர்தலுக்கும் தமிழக அரசியலுக்கும் தலையிட்டது மிகப்பெரிய துரோகமும் தவறும். அதை முதல் செய்தவர்களே புலம்பெயர் தேசத்து மக்கள். பிழை யார் செய்தாலும் பிழைதான். அது விடுதலை புலிகள் அவர்கள் எம்ஜிஆர் தான் காசு வாங்கினா கூடி எம்ஜிஆருக்காக பிரச்சாரம் செய்யவில்லை. அதுதான் முக்கியமான ஒன்று. அது அந்த மக்களின் இனத்தோட, அந்த மக்களின் வேலை, அது மக்களுக்கு தான் தெரியும். இந்த கட்சி என்ன செய்யறது, உங்களுக்கு இங்க இருந்து பாக்குறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். அது அவங்களோட முடிவு. எப்பவும் மக்கள்கிட்ட ஆணையை நீங்க மதியுங்கள். முதலாவது டிசிப்ளின் முக்கியம். டிசிப்ளின்ன்றது முதலாவது முக்கியம். அதுதான் எந்த விடுதலை புலிகளை பாருங்கள், 2ஆம் நிலை தலைவரை கூடி வெளியில போன்றுவாங்க. டிசிப்ளின் இல்லாம ஒன்று நடத்த முடியாது. முதலாவது மக்கள் ஆணையை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக ஒவ்வொரு நாட்டின் இறமையை நீங்கள் மதியுங்கள். எங்களுக்கு நாங்கள் இறமையை என்று கேட்கும் போது மற்ற நாடுகளின் இறமையை நீங்கள் மதியுங்கள். அங்க போய் ஆட்சியை மாத்திரம், ஆட்டுக்குட்டியை மாத்திரம் என்றதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு கொண்டு ஒரு அமைப்பை கட்டியமை. இப்ப என்ன நடந்தது யோசிச்சு பாருங்கள். அங்க ஆட்சியை மாத்திரம், ஆட்டுக்குட்டியை மாத்திரம் என்று உங்களுக்கு ஒரு அமைப்பை கட்டி முடிக்காம செய்திருக்கிறாங்க. இப்ப விளங்குத 16 வருஷமாக அப்படி. சரி, இப்ப என்னன்னு சொன்னால், இப்ப சரத் பொன்சேகா கூறினார் என்ன,
தமிழகத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் எல்லாம் கோமாளிகள் உண்டு. அப்ப போர் முடிஞ்ச அப்புறம் அவைகள் இப்படித்தான் கத்துக்கிறோம் சொல்லி அதே ஒரு நிலையத்தான் இப்ப மாறி மாறி சொல்லுறார்கள். இப்ப தமிழகத்தில் இருக்கிற ஒருவர் வந்து எங்கட ஊர்ல இருக்கிறவரை சொல்ற நாயே அனுமதிக்க போறோமா? எங்களுக்குள்ள பிரச்சனையை நாங்கள் தீர்த்துக் கொள்வோம். இன்னொருத்தன் வந்து எங்களை பேசுறதுக்கு அனுமதிச்சோம் என்று சொன்னால் நாளைக்கு எனக்கு முதுதான் நடக்கும். தமிழீழம் ஓகே, தமிழீழம் வடக்க கிடக்க உனக்கு தெரியுமா? ஈழத்தில் இருக்கிறவனுக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? அங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களும் யாரையும் கேட்டு பாருங்க, போராட்டத்தில் ஏதோ பங்கு பெற்றதான் இருப்பான். தமிழீழத்துல தமிழகம் வேற, தமிழீழம் வேற. தமிழர்கள் தொப்புள் கொடி உறவு இல்லை. அதை நான் திருப்ப கூறிக்கொண்டிருக்கிறேன். வள்ளுவரை கொண்டு இங்க வைக்கிறது இதுதான். நாங்கள் கரைந்து போறோம். எங்களோட வரலாற்றை இல்லாது செய்து கொண்டு போகிறோம். எங்களுக்குரிய வரலாற்றை நாளைக்கு அவன் கூறினான் என்றால் சிங்களவென்ற மகாவம்சத்தையோ எல்லாத்தையும் நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு போறோம். என்னன்னு சொன்னால் நாங்கள் உங்கிருந்து தோணியில பண்றாங்க. அப்படி இல்லை. நாங்கள் தமிழகத்துடன் அளவுக்கு அதிகமாக அங்கத்தை அரசியலுக்குள்ளும் போய் ஊடுருவமாக இருந்தால் நாங்கள் அங்கிருந்து வந்தவர்களாகத்தான் கருதப்படுவோம். முதலில் ஒரு நாடு என்றதை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதே போலதான் இப்ப நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஏன் சொல்கிறேன், எங்களோட வளங்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒரு சொந்த அமைப்பை பலமாக உருவாக்க முடியவில்லை. இப்ப அவர் கூறியது போல ஒரு ஊடகவியலாளர் தான் விட்டு போறேன் என்று போனது போல சமூக வலைத்தள நிறுவன சமூக வலைத்தளங்கள் நஞ்சை கக்கி கொண்டிருக்கிறாங்க. சமூக வலை அது அவங்களுக்கு காசு, அவங்க பொய்யும் புரட்டும் தான். அதுக்குள்ள மூழ்கி அந்த மாயைக்குள்ள தான் நிக்கிறோம். இப்ப எல்லா நாடும் தான் சிதறி போயிருக்கிறது. இப்ப அரசியல் என்ற ட்ரம்பை இப்ப யோசிச்சு பாருங்க, ட்ரம்பின் கதையை யோசிச்சு பாருங்க. அந்த மக்கள் தெரிவு செய்து விட்டு இன்றும் அவருக்கு பின்னால் தான் நிற்கிறாங்க. என்று சொன்னால் மற்ற கட்சிகள் பலமாக இல்லை, அவரை எதிர்ப்பதற்கு போட்டியாக ஒருத்தரும் இல்லை. அதே நிலைமைதான் பிரித்தானியாலும் பெறப்போகுது, அதே நிலைமைதான் ஜெர்மனியிலும் பெறப்போகுது, அதே நிலைமைதான் இந்த பிரான்சிலும் பெறப்போகிறோம். எல்லா இடத்திலும் அதே நிலைமைதான் பெறப்போகிறது. ஒரு உலக ஒழுங்கு அப்படியான ஒரு நிலை. இதற்குள் ஐக்கிய நாடுகள் சபை முற்றாக கலைந்து போகக்கூடிய நிலை. நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில தான் முழு இன்வெஸ்ட்மெண்டையும் போட்டதண்டு. இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாங்களோ இல்லையோ தெரியும், அதுக்கு வேலை செய்திருக்காங்க. அப்படி செய்யவில்லை, அவங்க சும்மா போனதான். அதைத்தான் மக்களுக்கு காட்டி ஏமாற்றினர் ஐக்கிய நாடுகள் சபை. இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் இல்லை என்ற நிலை. ட்ரம்ப் நாளைக்கு முற்றாக கலைச்சாலும் யாரும் கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை என்ற ஒரு நிலை. அடுத்தது என்ன? தமிழர்களிடம் எந்த ஒரு அதிகாரமும் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாதவர்கள், ஒரு மாகாண சபைக்கு கூட அதிகாரம் இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கின்ற இனம். இந்த இனம் சரியாக நிதானமாக பயணிக்கவில்லை என்றால் இருப்பே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறப்போகின்றது. நிகழ்ச்சி என்று கொண்டு வருவதற்கு முன்னதாக எடிசன், நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள், பேச முடியுமா? உங்களால் பேச முடியுமாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய கேள்வியை தொடங்கள். இல்லை என்றால் நாங்கள் பாருங்கள், சுருக்கமாக உங்களுடைய கேள்வியை தொடங்கள். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் நேர்கொண்டா, வணக்கம் ஞானியன, வணக்கம் அரசன் என்று கேட்டால் அனைவருக்கும் முதல் வணக்கம் என்று கேட்டால் எனக்கு அரசனையிடையும் நேர்கொண்டமையிடையுமே ஒரு 2-3 கேள்விகள் கிட்டது. அதை தொகுத்த இயக்குகின்ற இரண்டு பேருமே சேர்ந்து உங்களுடைய தொலைநோக்கு பார்வையில் எனக்கு அதற்கு பதில் தருவோம் என்று கேட்டால், இப்போ இன்றைக்கு 17வது வருடத்தை நாங்கள் கடந்துகிட்டோம்னா இது ஒவ்வொரு வருடமும் இப்ப இந்த நாடுகள்ல மட்டும் பேசிக்கிட்டு போக கடுமையை வலிக்கின்றது. எங்களுக்கு கடுமையை வலிக்கின்றதை தாண்டி என்ன கேட்டா, இப்ப எங்களுக்கு ஒரு செயல்பாடு இல்லாமத்தான் நாங்கள் இன்றைக்கு இருந்துட்டு சொல்லித்தான் இன்றைக்கு மக்களாகிய நாங்கள் இன்றைக்கு இதை இனம் கண்டு வச்சுக்கிறோம் என்று கேட்டால், 17 இன்றைக்கு தமிழக விடுதலை புலிகள் இன்றைக்கு மௌனிக்கப்பட்டு 17 வருடம் ஆயிட்டாண்டு நம்பவே முடியல. கற்பனையா கனவான்ற நிலைமையில தான் இருக்கின்ற எங்களோட இருக்கின்ற ஒவ்வொரு நாளும் அந்த உணர்வு இருந்து இருப்பது. அப்ப அப்படி இருக்க இன்றைக்கு இந்த கல்வி நேர்குணமையாட்டே கனாலமாக்க கொண்டு அது இன்றைக்கு தான் அந்த கேள்வி நேர்குணமையா. நீங்களும் தமிழ் தேசிய பரப்புல இன்றைக்கு திறந்த கிட்டத்தட்ட 46-47 வருஷமா பயணிக்கிறீங்களா கேட்டா, அப்ப பயணிக்கின்ற பொழுது என்ன கேட்டீங்கன்னா, இப்ப நீங்கள் கனடாவில் 2 அரசியல் அமைப்புகளை உருவாக்கினீர்கள். ஒன்று தேசிய கட்டமைப்பு இருந்த காலத்தில், ஒன்று தேசிய கட்டமைப்பு மௌனிக்கப்பட்டது. அப்ப இந்த தேசிய கட்டமைப்பு இருந்த காலத்துல உருவாக்கப்பட்டதும் அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்டதும் இன்றைக்கு கனடாவும் பிரித்தானியாவும் இந்த ஐசிசி மற்றும் ஐசிஏக்கு கொண்டு போகலாமான்னு சொன்னால், இன்றைக்கு இவர்கள் மக்களை ஒருங்கிணைச்சு இந்த ஐசிசிக்கும் ஐசிஏக்கும் கொண்டு போறதுக்கான எப்படியான அரசியல் வேலைகள் எடுக்கின்றார்கள். இப்ப என்னன்னு கேட்டால், நீங்கள் பல தடவை கூட கனடா இருக்க தளத்துல சொல்லியிருக்கிறீர்கள், ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக்கி அவரை பிரதமராக ஆக்கினதுல இருந்து நீங்கள் அப்படி செதுக்கின்றதுதான். இன்றைக்கு உங்களுடைய காலங்களுக்கு பிறகு இன்றைக்கு கனடாவில் உள்ள தமிழர்கள் உங்கள் மேல அதிக நம்பிக்கை வச்சது
நேரு அண்ணா எங்களை ஆதரிக்கலாம் தானே என்று சொல்லி வெளிப்படையாக இன்றைக்கு பேச வைக்கின்றார்கள். நேரு அண்ணா உலக தமிழர்களை ஒருங்கிணைச்சு எங்களோட தரலாம் தானே என்று சொல்லி எல்லாம் கேட்க வைக்கிறார்கள். இன்றைக்கு பல தமிழர்கள் அரசனை மேலேயும் அதிக உச்ச நம்பிக்கை வச்சு இன்றைக்கு எங்களுக்கு ஒரு ஆளுமை உள்ள ஒரு தலைவர் வேணும் என்று சொல்லி விரும்புகின்றார்கள் என்கின்றார். அப்ப இன்றைக்கு அரசு நேர்குணர்மையா நீங்கள் மற்றது எங்களுடைய கனடாவில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் இல்லாட்டி பிரித்தானியில் உள்ள அரசு தலைவர்கள் இன்னைக்கு ஆளுமை உள்ளவர்கள் நீங்கள் ஒரு கொஞ்சம் பேர் ஒருங்கிணைஞ்சு இங்கு உள்ள இளையோர்களை ஒழுங்குபடுத்தி இப்ப என்னென்னு கேட்டால் இன்றைக்கு எங்களுக்கு தேவைப்படுகின்றது இளையோர்கள் தான் என்ன கேட்டா இப்ப 1950ஆம் ஆண்டு காலங்களிலே இருந்து 80ஆம் ஆண்டு காலங்களுக்கு பிறந்தவர்களுடைய செயல்பாடு இன்றைக்கு பூச்சியமாத்தான் போய்கிட்டு இன்றைக்கு என்னென்று கேட்டால் அவர்கள் வலுவிழந்து அவர்களால் ஓட முடியாம தான் இருந்துட்டார். எங்களுக்கு இவர்கள் இந்த தமிழ் அரசியல் பரப்புல தேவையில்லை. இவர்களுக்கு நாங்கள் ரிட்டைர்மெண்டா கொடுக்கலாம். இல்லாட்டி இவர்கள் இளையோர்கள் ஒரு மேற்பன் மாதிரி ஒரு பாதுகாத்துல இவர்கள் ஒரு சரியா ஒரு வழி நடத்தி கொண்டு போகலாம். அப்ப இன்றைக்கு பல அனுபவங்களோட நீங்கள் தமிழ் தேசிய பரப்புல இருக்கிறீர்கள், அரசனை இருக்காரு, பலவர்கள் இன்னும் இருக்கின்றார்கள். கேள்விக்கு வாருங்கள் நிகழ்ச்சி கொண்டு வர வேண்டும். ஒரு மன்னிக்கணும். அப்ப இவர்களை ஒரு கட்டமைப்பா உருவாக்கி இன்றைக்கு கனடாவும் பிரித்தானியாவும் ICJ மற்றும் ICCக்கு கொண்டு வரலாம். இதுக்கான முயற்சிகளை இண்டையிலிருந்து எடுப்பதற்கான எப்படியான முயற்சிகள் எடுக்கணும். இன்றைக்கு இப்ப முதல் சொல்லிட்டு போன நெல்லை பத்மநாபன் ஐயாவும் சிவாயாவும் சொன்ன மாதிரி இன்றைக்கு தமிழர் தாயகத்துல இந்த 17 வருஷமா இந்த போர் நாள் பதிக்கப்பட்ட எத்தனை போர் நாள் பதிக்கப்பட்ட அக்காக்கள் இன்றைக்கு ஒரு வீடு வாசல் இல்லாம இருக்கிறார்கள். அவர்கள் 20க்கு 10 10க்கு 10 ஒரு அறகற்றண்டா கூடிய ஒரு கொட்டகை போடுறா கூடிய அவருக்கு 5 லட்சம் ரூபாய் 5.5 லட்சம் ரூபாய் முடியுது. அவர்களால் ஒரு நாளைக்கு $3000 $4000 உழைச்சு இன்றைக்கு அவர்களுக்கான வீடை கட்ட முடியலை. வருகின்ற மழை காலங்களிலேயும் அவர்களுடைய பொருளாதாரம் அவ்வளவு ஒரு பாதிக்குள்ளாகும். ஆனா இங்குள்ள அமைப்பில் உள்ள ஒவ்வொரு நபர்களும் தேசிய கட்டமைப்புடைய நிதிகளை வச்சுக்கொண்டு அவ்வளவு ஒரு சுப யோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர்களுக்கு இதுக்கான ஒரு சிந்தனை இல்லாம இருக்கின்றதா இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு பொருளாதாரத்தை கட்டமைப்பை உருவாக்குவதற்கும் தமிழகத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுப்பதற்குமான ஒரு சிந்தனை இருக்கின்றதா என்பதை கேட்டுவிடுவார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இதுதான் எங்களிடம் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னவென்றால் சிலர் தங்களுடைய திறமைகளை தங்கள் துறையில் திறமைகளை வெளிப்படுத்தும் பொழுது அவர்கள்தான் எல்லாவற்றையுமே செய்துவிட வேண்டும் என்று எனக்கு புரிகிறது. உங்களுடைய ஆதங்கம் புரிகின்றது. ஆனால் இவர்களுடைய துறை அரசியல் ஆய்வு செய்வதும் படைத்துறை ஆய்வு செய்வதும் தான் இவர்களுடைய துறை. ICC இப்ப இவர்களை என்று வழக்கு போடுவதற்கு வேலை செய்யுங்கள் என்று கேட்பது எனக்கு சரியா படவில்லை. நான் அவர்களிடமே விட்டு விடுகிறேன். அவர்களே அதுக்கு பதில் சொல்லட்டுக்கும். நேரு கொள்ளட்டும், நீங்கள் கூறுங்கள். கனடால இருக்கிறவர்களுக்கு தெரியும் என்னுடைய நிலைமை. இல்ல, நான் இது எல்லாத்தையும் நகர்த்துறதுக்கு பின்வாங்க போடுற ஆள் இல்லை, நகர்த்தியவன் தான். ஆனால் அது கடந்த 10 ஆண்டுகளாக இல்லை என்றதும் மக்களுக்கு தெரியும். ஏனென்றால் அதன் குறிப்பாக கடந்த 4 ஆண்டுகள் நான் இப்போ ஆஸ்பத்திரியில் படுக்கிறேன்னு இப்போ திரும்பி வருவேன்னு தெரியாமல் தான் ஓடுது. இப்போ கடந்த மாசத்தை எடுத்தாலே 3 தடவை மாறி மாறி போய் வந்திருக்கிறேன். ஆனால் இது ஒரு பணி. ஏனென்றால் என்ன பணி என்றால் நான் ஒருவரை நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. இன்னொருவரை நேரடியாக சந்தித்தால் தொட்டுக்குள்ள வந்துடுவேன். அதனால நான் வீட்டை விட்டு வெளியில வராதால் அது எரிச்சனுக்கு தெரியும். ஆனால் எரிச்சன் அந்த கேள்வியை கேட்குது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா அதை நான் ஒழிச்சு பேசுவதில்லை, எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய நிலைமை என்ன என்பது பெரும்பான்மையான ஓரளவுக்கு தெரியும். ஆனா தெரியாதவர்களுக்கு சொல்லி விடுறேன். நான் இதை நகர்த்தக்கூடிய நிலையில் இல்லை. நாளை என்பது இல்லாத ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் என்னால் முடிந்தது என்னன்னு சொன்னால் இதில் சம்பந்தப்பட்டவருடன் பேச வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நான் அவருடன் பேசுகிறேன். அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விடயங்களை சொல்லுகிறேன். ஏன்னா இதுவரை பெற்ற இவ்வளவு இதை கடத்தி செல்லுவதற்கு தான் முனைகிறேன். குறிப்பாக இளையவர்களுக்கு கடத்த முனைகிறேன். அந்த வாய்ப்பு இந்த நாட்டிலேயே அது அமையவில்லை. என்னால் இப்பொழுது நேரடியாக சந்திச்சு செய்ய முடியாது. ஆனால் அதை கடந்து செய்வதற்கு பொறிமுறைகள் இருக்கிறது, தொழில்நுட்பம் இருக்கிறது. அதை வெற்றி கொண்டு சொல்வதற்கு செய்கிற முயற்சியில அதில் இளையவர்களை காணவில்லை. இதெல்லாம் தான் சொல்லுறேன். நான் ஒழித்து பேசவில்லை. ஏன் இவ்வளவு இது சொல்லுறேன்னால் எங்களுக்கு சவால் இருக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நிவர்த்தி செய்தால் தான் நகர முடியும். நகர்வதற்கான வழி தெரியாமல் இப்பொழுது தாயத்திலிருந்து ஒரு முக்கியமானவர் வந்திருக்கு. அவர் கேட்டார், போக்கு சந்திக்க முடியும். நான் ஒன்று சொல்லியிருக்கேன். ஏன்னு சொன்னால் அது முக்கியம் என்றால் அவருக்கு நீங்கள் தாயத்தில் என்ன தப்பு பண்ணி கொண்டிருக்கின்றதை சொல்லத்தானே வேணும். அவருக்கு மூத்துக்கு முன்னாலே சொல்றது கூட வாய்ப்பு கிடைக்காது. ஆகவே இந்த விடயங்களை செய்வதற்கு நாங்கள் பின்வாங்கவில்லை. அவருடன் பேசுகின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அதை ஏதோ வழியில் சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது பேசுகிறோம். ஆனால் அதை செய்ய வேண்டியவர்கள் நான் அல்ல. இறுதி காலத்தில் இருப்பவர்களால் அதை நாம் பொறுப்படுத்தி செய்ய முடியாது. ஏன்னா அந்த பொறுப்பு யாரோ செய்ய வேண்டும். அவர்களுக்கு வழிகாட்டுவது மட்டும்தான் எங்களால் செய்ய முடியும். ஆனால் அந்த செய்ய வேண்டிய இளையவர்களை காணவில்லை என்பதுதான் பெருமாதங்கள்.
ஏனையவர்கள் தவறாக எங்களுடைய இதை மாற்றி செல்கிறார்கள் என்பது இன்னும் பெரிய ஆதங்கம் என்று சொன்னால், நாங்கள் செய்யாததெல்லாம் இப்பொழுது இது தேசிய தலைவர் வழி என்று சொல்லிவிடுகிறார்கள். ஏனென்றால் என்ன நடந்தது என்பது ஆரம்பத்திலிருந்து எவ்வாறு வடிவமைக்கப்பட்டது, இதில் எவ்வளவு நேர்த்தி பேணப்பட்டது, எவ்வளவு விடயங்களில் தெளிவு இருந்தது என்பதெல்லாம் இன்றைக்கு சிதைக்கப்படுகிறது. இது ஆபத்தானது. ஏனால் இவ்வாறான சிதைவுகள் எல்லா இடத்திலும் தெரிகிறது. அது வேண்டாம். ஆகவே முதல் தெளிவு வேண்டும். ஒரு தெளிவானவன் தான், ஒரு அறிவை பெற்று தெளிவான பெற்றவன் தான் சரியாக தன்னை வடிவமைப்பான். இல்லாட்டி அவன் நகர மாட்டான், அவனும் மாற்றிக்கொண்டே இருப்பான். நான் ஒன்றை சொன்னேன், ஏனையவருடன் பொறுப்பு கூறலை கேட்பவர்கள் எங்களுக்கும் நாங்கள் பொறுப்பாக இருக்க வேண்டும். தேசிய தலைமையின் வார்த்தையை சொல்வதானால், உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்கள். நான் தான் இப்போ என்னுடைய உடல்நிலையை கூட நான் மறைப்பேன். பல கேட்பார்கள், ஏன் அதை நீங்கள் வெளிப்படையா சொல்றீர்கள்? அது எதிரிக்கு உபயோகமாகலாம், ஆனா என்னுடைய மக்களுக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா இதான் அந்த உண்மை என்பது என்னுடைய பழக்கம். ஏனென்றால் மக்களுக்கு உண்மையாக இருக்கவில்லை என்று சொன்னால் அது ஏமாற்றுவதை மக்களை மாற்றவில்லை, நான் என்னையே மாற்றுகிறேன் என்பதுதான் அதனுடைய முதல் வடிவம். இதை அனைவரும் புரிந்து கொண்டார். முதல் நான் என்னையே ஏமாற்றக்கூடாது என்று நினைத்தார் என்று சொன்னால் அவர்கள் மக்களுக்கு உண்மையாக இருப்பார்கள். செயற்பாட்டில் வீரியம் இருக்கும், செயற்பாட்டில் தெளிவு இருக்கும். அந்த தெளிவு இல்லையோ அதை தேட வேண்டும், தேடி பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொண்டு இதை வடிவமைத்து நகர்த்தவில்லை என்று சொன்னால் அது இனத்துக்கான உபயோகமாக இருக்காது. தாயகத்தில் நிறைய தேவைகள் இருக்கிறது. நிறைய தேவைகளை பற்றி நிறைய தரம் நானே பேசிவிட்டேன் அங்க இருக்க இது சம்பந்தப்பட்டவருடன். ஆனா இதுவும் நகரவில்லை என்பது ஒரு பெரும் ஏமாற்றம். அதை வெளிப்படையாத்தான் சொல்லி ஆகணும்னு சொன்னால் பொறுப்பெடுப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. இந்த பூனைக்கு மணி கட்டுவது யார் என்பதிலேயே காலம் கடந்து போகிறது. என்னால் பூனைகள் கிடைப்பதாக இல்லை, மணி கையிலேயே இருக்கிறது. இதுதான் இன்றைய ஆபத்தமான சூழல், அல்லது ஒரு ஆபத்தான சூழல் சொல்லலாம். இதை ஏற்றுக்கொண்டால் தீர்வை நோக்கி நகர முடியும். அதான் வெளிப்படையாக சொல்லணும். இதுதான் நிலைமை. இதை நாங்கள் பூசி மொழிவதால் நாங்கள் இதையும் மாற்றிவிடக் கூடாது. அதுதான் நாங்கள் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கூறுகிறீர்கள். நன்றி நேரு அவர்களே. அரசோகளே, நீங்கள் நிறைவாக. நேரு கூறியது போலதான். என்னென்று சொன்னால், இப்ப பல இடங்களில் நானும் போய் பேசி இருக்கிறேன். பல இடங்களில் இவ்வாறான கட்டமைப்புகளை அமைப்பதற்கு கூட பல கூட்டங்களை நடத்தி இருக்கிறோம். பல இடத்துல இந்த கோவிட்ல இருந்து பெருமளவான நேரம் இதில் தான் செலவழிந்தது. ஆனால் வருபவர்களில் என்னிடம் நான் அதிலிருந்து இறுதியாக விளத்தினதுக்கு காரணம் என்னென்று சொன்னால், நாங்கள் ஒரு மிஷனில் இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு அது மட்டும்தான் தெரிய வேண்டும். அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான், அவனை அடிச்சு விழுத்துறது, இவனை அடிச்சு விழுத்துறது, அதுக்கு இருக்கிறாக்கள் அப்படித்தான் பெருமளவு. அதுக்கு எதிராக அரைக்க விடுறது. கயந்திரமார் ஒன்றை செய்யறா அவர் செய்யட்டும், முயன்றால் முடிஞ்சு பார்க்க, அது பிரச்சனை இல்லை. இன்னொரு ஆள் இன்னொன்று செய்யறான், அவர் செய்யட்டும். உண்ட மிஷன்ல நீ கவனமாக இரு. நீ உனக்கு ஒரு மிஷன் இருக்கும் என்று சொன்னால் அதுல நீ கவனமாக இரு முதலில். அதை வெற்றிகரமா அது இல்லை, உடனே கவனம் சிதறிவிடும். அப்ப பிறகு நான் பார்த்தேன், எத்தனையோ இடத்துல அவ்வளவு நேரமும் வேஸ்ட். ஒரு நேர காலம் வந்து பொன்னானது. நாங்கள் ஒரு தவறான மனிதர்களை நம்பி இப்படியே உங்கள் காலத்தை வீணடிக்க முடியாது என்றுதான் நான் இறுதியாக அதிலிருந்து நான் உண்மையை சொல்கிறேன். அதுல இருந்து நான் விளத்தி எல்லோருக்கும் அதைத்தான் நான் இப்போ சொல்லி விடுவது. அதிலே சொல்லிவிட்டே நான் விளத்தி விடுவது என்னென்று சொன்னால், நான் 5-6 வருடங்களாக, ஆனா வருபவர்களுக்கெல்லாம் என்னென்று சொன்னால் ஒரே இரவில் விண்ணேறி, அதாவது சந்திர மண்டலத்துக்கு போயிட வேண்டும் என்று ஒரு ராக்கெட் இருந்தாலும் எவ்வளவு நாள் செல்லும் என்று தெரியாது. ஒரே இரவில் போய்விட வேண்டும், இல்லை என்று சொன்னால் இல்லை. இல்லது அவர்களுக்கு அங்கலாய்த்த மனமும். அதாவது முதலில் உங்கள் மனத்தை ஒருநிலைப்படுத்த வேண்டும். வெற்றி உடனடியாக கிடைக்காது, சிறுக சிறுகத்தான் கட்ட வேண்டும். ஆனால் அப்போது அப்படி நீங்கள் கட்டும் போது உங்கள் மனதை சிதற விடாதீர்கள். அதை நான் எத்தனையோ தடவை சொல்லி நான் களைத்து போனேன். அது என்னென்னு சொன்னால் மற்றவர்களைத்தான் பார்க்கிறார்கள் கூடுதலாக. அவர் என்ன செய்கிறார், அவரை அடித்து விழுத்தோணும், இவரை இடித்து விழுத்தோணும் என்ற இதுல இருக்கிற நேரத்துல நாங்கள் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை. சரி, இப்போது நீங்கள் பார்க்கலாம், இந்த ஆஸ்திரேலியாவில கூட சில இளம் பிள்ளைகள் நன்றாக செய்கிறார்கள். அப்ப நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், ஒருத்தரிடம் தகுதி இருந்தால் அவர்களை நீங்கள் இனங்காருங்கள், அவர்களுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்கள், அவர்களை சுற்றி பலமாக ஒன்றை வளர்த்து விடுங்கள். ஒரு பிள்ளை சரியாக செய்யும் என்றால் அதே போல 10 பிள்ளைகளை சேர்த்து விடுங்கள், 10 பேரை அதற்காக வளர்த்து விடுங்கள், அதை கொண்டு செய்யுங்கள். அது ஒரு நல்லொரு உத்தியாக இருக்கும். ஏனென்று சொன்னால் நாங்களும் மெல்ல மெல்ல எங்கள காலங்கள் குறைவாக இருக்கும். அவர்கள் தான் அடுத்ததாக பொறுப்பேற்க வேண்டும். அதில் போடுகின்ற முதலீடுகள் எப்பவும் தவறாது. ஏனென்று சொன்னால் இப்ப இருக்கிற இந்த அரசியல் குழப்பம் இருக்கல்லோ, அந்த நாட்டை நம்புறது, இந்த நாட்டை நம்புறது, தமிழகம், அதுகள் எல்லாம் அதுகளுக்கு தெரியாது.
அதுகள் அடுத்த ஜெனரேஷன், அதுகளுக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியும் ஓரளவு. இங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கு அதுதான் தெரியும். மற்றது இங்க படிக்கிற பிள்ளைகளை பாருங்கள், எப்பவும் தண்டை சோதனை மார்க்ஸை வாங்கி கொண்டு வந்துருமே தவிர மற்றவன்ற பேப்பர்ல என்ன இருக்குன்னு எட்டி பார்க்காது, ஒரு நாளும் பார்க்காது. மற்றவன்ற பேப்பர்ல என்ன வருகுதுன்னு மகளுக்கு தெரியாது. அப்படி வளர்ந்தவர்கள் இப்ப மற்றவன்றையில தலையிடாதுகள். ஒரே ஒரு வழி அப்படியானதை இனங்காணுங்கள். இப்ப கணக்கு இருக்கிறது, இடாக்கள் இருக்கிறது, அவர்களுக்கு சப்போர்ட்டை கொடுத்து ஆதரவை கொடுத்து மக்கள் பலத்தை வளர்த்து விடுங்க. நன்றி இருவருக்கும். முள்ளிவாய்க்கால் 17வது ஆண்டு பரிகார நீதி குறித்த இந்த கலந்துரையாடல் இழந்த உரிமைகளை மீட்பதற்கும் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்கும் பரிகார நீதி எவ்வளவு முக்கியம் என்பதை எல்லோருடைய இந்த கருத்துக்களினூடாக உணர்த்துகின்றது. 17 ஆண்டுகளாக கடந்த நிலையிலும் உலக அரங்கில் இந்த வரலாற்று உண்மைகளை, நீதிக்கான குரலையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய கூட்டு பொறுப்பு இனத்துக்கு இருக்கின்றது. மண்ணில் இருப்பவர்களுக்கும் சரி, புலத்தில் இருப்பவர்களுக்கும் சரி அந்த பொறுப்பு இருக்கிறது. துணிவோடு ஒற்றுமையோடு தொடர்ந்து குரல் கொடுப்பதே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எம்மினம் செய்யும் உண்மையான பரிகாரம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றி கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நிகழ்ச்சியில் பங்கெடுத்தவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம் நேரு அவர்களே. நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.